I have started recording. So last session la Kubernetes oda intro part பார்த்தோம். So what is Kubernetes in general? Kubernetes தான் நம்ம K8s ன shorten பண்ணி சொல்றோம்னு சொல்லிருந்தேன். What is mean by Kubernetes? Why we use Kubernetes? Container orchestration. Kubernetes is nothing but a container orchestration tool. Orchestration. Voice very low. உங்களுக்கு ஜேபி எனக்கு கரெக்டா இருக்குமா? அவங்க லைக் செந்தில் நீங்களே செக் பண்றீங்களா கொஞ்சம்? ஓகே நான் திருப்பி ரிட்டர்ன் வரேன். So it's a container orchestration tool அப்படினு சொல்றோம். So what I mean by container orchestration? It is like management அப்படினா கண்டெய்னர் கிரியேட் பண்றதுல இருந்து கண்டெய்னர் டிஸ்ட்ராய் பண்ற வரைக்கும் நம்ம குபர்னெட்டிஸை எண்ட் டு எண்ட் மேனேஜ் பண்ணுன்ற ஒரு டூலா தான் நான் உங்களுக்கு லாஸ்ட் செஷன்ல சொல்லியிருந்தேன். இட் இஸ் an intelligent tool அப்படின்றதையும் சொல்லிடுறேன். ஏன் இன்டெலிஜென்ட் அப்படின்னா எண்ட் டு எண்ட் அது மைன்யூட்டா மேனேஜ் பண்ணும் அப்படின்றதுதான். end to end minute manage பண்ணும் அப்படின்றதுதான் கண்டெய்னர் ஆர்கெஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்திருந்தோம். அண்ட் லாஸ்ட் செஷன்ல மைக்ரோ சர்வீஸ் ஒரு அப்ளிகேஷனோட ஆர்கிடெக்சர் எப்படி இருக்கும், அப்ளிகேஷன் நம்ம எப்படி ஹோஸ்ட் பண்ணுவோம், அண்ட் அப்ளிகேஷன் டைப்ஸ் என்னென்ன இருக்கு, மோனோலித்திக் மைக்ரோ சர்வீசஸ் அதுக்கான டிஃபரன்ஸ், அண்ட் கண்டெய்னர் டாக்கரை பத்தி ஒரு சின்ன விஷயம் பார்த்தோம். அட்வான்டேஜ் அண்ட் டிராபேக். டாக்கரை யூஸ் பண்ணி we can create containers, பட் அதுலயும் ஒரு டிராபேக் சைடு இருக்கு. we cannot manage with the help of docker. டாக்கரை மட்டும் வச்சு நம்மளால மேனேஜ் பண்ண முடியாது. அதுக்கு பதிலா நம்ம வேற என்ன யூஸ் பண்ணலாம் ஃபார் மேனேஜ்மெண்ட்? டாக்கர் ஸ்வாம் அப்படின்ற டூலை யூஸ் பண்ணி நம்ம மேனேஜ் பண்ணலாம். அதுக்கு இல்லாம குபர்னெட்டிஸ் அப்படின்றதே நான் சொல்லியிருந்தேன். சோ டாக்கர் ஸ்வாம் கூட நம்ம யூஸ் பண்றது கிடையாது, குபர்னெட்டிஸ் தான் ஜாஸ்தி. குபர்னெட்டிஸ் தான் நம்ம யூஸ் பண்றோம்ன்றதை நம்ம பார்த்திருந்தோம். குபர்னெட்டிஸ் உடைய ஆர்கிடெக்சர் பார்த்திருந்தோம். how it works. Kubernetes works in the form of cluster. Cluster formatல தான் நமக்கு work பண்ணும். Clusterக்குள்ள we have master nodes and worker node. So master components என்னென்ன, worker node components என்னென்ன. Okay. Master serverல master nodeல வந்து we have API server, scheduler, controller manager and etcd. So worker nodeல pods, container. பாட் கண்டெய்னருக்கு முன்னாடி மெயினா கியூப்லெட், அது கியூப்னு ஆரம்பிக்கிறனால உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கியூப்லெட் இஸ் தி ஏஜென்ட். கியூப் சிடிஎல் அப்படின்றது கமாண்ட். ஓகேவா? கண்ட்ரோல்னு வருது இல்லையா, குபர்னெட்டிஸ் கண்ட்ரோல் அப்படின்றது கமாண்ட். கியூப்லெட் அப்படின்றது இட்ஸ் an agent within each worker node. எல்லா worker nodeலயும் ஒரு காம்போனன்ட் இருக்கும் கண்டிப்பா. ஓகேவா? வேற கியூப் ப்ராக்ஸி அப்படின்ற ஒரு காம்போனன்ட்டும் இருக்கும். ஸோ இதெல்லாமே ஒரு குபர்னெட்டிஸ் ஆர்கிடெக்சர் குபர்னெட்டிஸ் ஒர்க் பண்றதுக்கு தேவையான காம்போனன்ட்ஸ் வித்தின் யுவர் மெஷின்ஸ். ஓகேவா? ஸோ இதுல ஏபிஐ சர்வர் எதுக்காக நம்ம வச்சிருக்கோம்? ஸோ இன்னைக்கு செஷன்ல நம்ம வந்து மொத்தமா கிளஸ்டர் கிரியேஷன் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ரிவிஷன் தான் நான் கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ கிளஸ்டருக்குள்ள நோட்ஸ்குள்ள தான் பாட்ஸ்குள்ள கண்டெய்னர்ஸ்குள்ள அப்ளிகேஷன்ஸ் ஓடுன்ற மாதிரி உங்களுக்கு சின்ன ஒரு ஓவர்வியூ மட்டும் நான் கொடுத்துருந்தேன். அதை நம்ம ப்ராக்டிக்கலா ரன் பண்றப்போ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஓகேவா? ஸோ ஏபிஐ சர்வர் லைக் ஹவ் இட் ஒர்க்ஸ் அதை சொல்லலையே. குபர்னெட்டிஸோட ஆர்கிடெக்சர் சொன்னீங்க, ஹவ் இட் ஒர்க்ஸ். ஃபர்ஸ்ட் வந்துச்சுன்னா ஏபிஐ சர்வர் வந்து பாஸ் டு தி ஷெட்யூலர் பாஸ் டு தி ஓகே. ஒவ்வொருத்தருடைய ஃபங்க்ஷனாலிட்டி நமக்கு ஈஸியாவே தெரியும். ஃபங்க்ஷனாலிட்டி சொன்னாலே ஈஸியா கனெக்ட் ஆயிடும் எல்லாமே. அதாவது kubectl அப்படின்றது இட் இஸ் a command which we use to communicate with the cluster அப்படின்னு சொல்லியிருக்கேன். இன்னைக்கு கான்ஃபிகர் பண்றப்போ உங்களுக்கு அது அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். So using kubectl command, if I give any instruction like create container, create pod அந்த மாதிரி ஏதாவது நான் ஒரு விஷயம் சொல்றேன்னா that will be received by API server அப்படின்றது சர்வர் தான். It's like serving collecting the request from the user. request வருது இல்லையா மாஸ்டர் மெஷினுக்கு, லைக் குபர்னெட்டிஸ் கிளஸ்டருக்கு வர்றத ரிசீவ் பண்றது ஃப்ரண்ட் எண்ட்ல இருக்கக்கூடிய அந்த ஏபிஐ சர்வர் தான். அதுதான் மத்தவங்க எல்லாருக்குமே பாஸ் பண்ணக்கூடிய ஏஜென்ட். சோ ரெக்வெஸ்ட் will be collected by the API server. அந்த API server to scheduler நீங்க என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாலும் அது API server தான் கலெக்ட் பண்ணும். திரும்பவும் சொல்றேன், அது நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக கண்டெய்னர் கிரியேஷன் அப்படின்னு நான் சொன்னேன். கிரியேட் பண்றது மட்டும் அது பண்ணாது. இந்த கிளஸ்டருக்குள்ள என்னென்ன நடக்குது அப்படின்றத நீங்க ஒரு கெட் கமாண்ட் போட்டு ஸ்விட்ச் பண்ணி பாக்குறீங்க. லைக்
கெட் கமாண்ட் போட்டு கலெக்ட் பண்ணி பாக்குறீங்க அப்படின்னா அங்க இருந்து ரெஸ்பான்ஸ் எடுத்து கொடுக்கறதும் ஏபிஐ சர்வர் தான். இங்க இருந்து உள்ள கொடுக்கும், உள்ள இருந்து வெளியில ரெஸ்பான்ஸ் எடுத்து கொடுக்கறது எல்லா இன்டராக்ஷனுக்குமே ஏபிஐ சர்வர் தான் நமக்கு தேவை. கிளஸ்டருக்குள்ள நம்ம இன்டராக்ட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் லேயர்ல இருக்கிறது ஏபிஐ சர்வர். ஏபிஐ சர்வர் கிட்ட நீங்க என்ன சொன்னாலும் அது ஸ்கெடியூலர், லைக் when you launch a pod or container, அது கேர் பண்ணிக்கிறது வந்து ஸ்கெடியூலர். எதுக்கு ரெஸ்பான்சிபிள்? ஸ்கெடியூலர் என்ன பண்ணும் எக்ஸாக்ட்டா? scheduler will schedule the particular job. jobs ன்னு சொல்லி ஒரு டெக்னிக்கல் டேர்ம் இருக்கு. உங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட் செஷன்ல எந்த டாஸ்க்ஸ்மே கொடுக்கல. பட் இத வந்து மேக்ஸிமம் குபர்னெட்டிஸ் பொறுத்த வரைக்கும் இன்டர்வியூ क्वेश्चंस அப்படினா வாட் இஸ் வாட், இப்போ ரொம்ப அதுக்குன்னு பேசிக்கா வாட் இஸ் வாட்லாம் கேட்க மாட்டாங்க. மேக்ஸிமம் நீங்க இதுல படிக்க போற क्वेश्चंस எல்லாமே ஒரு இன்டர்வியூ क्वेश्चंस தான். லைக் சாரி, படிக்க போற கான்செப்ட்ஸ் எல்லாமே இன்டர்வியூ क्वेश्चंस தான். அவங்க கேக்குறது சினாரியோ பேஸ்ட்னு சொல்லி நம்ம பாக்குற சினாரியோஸையும் கேட்பாங்க. இதுல பார்த்தாலே மேக்ஸிமம் இன்டர்வியூ क्वेश्चंस உங்களுக்கு கவர் ஆகும். அண்டர்ஸ்டாண்ட் பண்றதும் ஈஸி தான். ஓகேவா? ரொம்ப கன்ஃபியூசிங்கா இருக்காது. அண்ட் சைட் பை சைடு உங்களுக்கு பேரலலா சின்ன சின்ன டெஃபினிஷன்ஸ் மட்டும் நான் டாஸ்கா கொடுப்பேன். இது என்னன்னு பாத்துட்டு வாங்க, இது என்னன்னு பாத்துட்டு வாங்க அப்படின்ற மாதிரி. சோ ஃபர்ஸ்ட் டாஸ்க் நான் இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கல. குபர்னெட்டிஸ் ரிலேட்டடா ஆர்கிடெக்சர் மட்டும் தான் பார்த்திருக்கோம். அதுக்கு முன்னாடி குபர்னெட்டிஸ்ல ஜாப்ஸ்னா என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். ரொம்ப சின்ன டேர்ம், பேர்ல என்ன தெரியுது? ஜாப். அது ஏதோ ஒரு ஒர்க் பண்ணும். அது என்ன மாதிரியான ஒர்க் அப்படின்றத just what is job in Kubernetes ன்றத சர்ச் பண்ணி பாருங்க. ஒரு கீவேர்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சோ இதுல scheduler அப்படின்றது it is responsible for scheduling the job அப்படின்றது நான் உங்களுக்கு இந்த இடத்துல நான் சொல்றேன். என்னவா இருக்கும்? என்ன ஜாப்? நம்ம ஏதாவது பாட் லான்ச் பண்ணு, கண்டெய்னர் லான்ச் பண்ணி, இதை கிரியேட் பண்ணு, அதை கிரியேட் பண்ணு, ஏதாவது ஒரு வேலை நம்ம கொடுக்குறோம், கிளஸ்டருக்குள்ள கொடுக்குறோம் அப்படின்னா அதை ஸ்கெடியூல் பண்றது ஸ்கெடியூலர் தான். எந்த ஒர்க்கர் நோட்ல இது நடக்கணும், எவ்வளவு ஃப்ரீக்வெண்டா நடக்கணும், இந்த விஷயங்கள் எல்லாமே ஸ்கெடியூல் பண்றது ஸ்கெடியூலர் தான் ரெஸ்பான்சிபிள். சோ ஸ்கெடியூலர் வந்து ஒரு பாட் ஆர் கண்டெய்னர் கிரியேட் பண்றாங்க. அகைன் இது யார்கிட்ட ரிப்போர்ட் பண்ணணும்னா ஏபிஐ சர்வர். ஏபிஐ சர்வர் will interact with the agent. ஒவ்வொரு ஒர்க்கர் நோட்லயும் ஏஜென்ட் கியூப்லெட் கண்டிப்பா இருக்கும். கியூப்லெட்னால மட்டும்தான் ஒர்க்கர் நோடு மாஸ்டர் நோடும் கம்யூனிகேட் ஆகுறது இருக்கு. ஓகேவா? லைக் ஏதாவது ஒரு ஜாப பாஸ் பண்றதுக்கு மெயினா எதுக்கு கியூப்லெட்? பாட்ஸ் கிரியேட் பண்றதுக்கு. நான் லாஸ்ட் செஷன்ல ஒரு சின்ன ஹிண்ட் சொல்லியிருந்தேன். நம்ம கண்டெய்னர்ஸ் கிரியேட் பண்ணி டாக்கர்ல பாத்திருப்பீங்க. குபர்னெட்டிஸ்னு வரும்போது குபர்னெட்டிஸே கண்டெய்னர்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணும், ஹோஸ்ட் பண்ணும் நான் சொல்லியிருந்தேன். அதை பண்ண போறது இந்த கியூப்லெட் தான். நான் உங்களுக்கு அதை லைவாவே காட்டுறேன். நீங்க ஒரு கண்டெய்னர் வேணும்னு சொன்னா அந்த கண்டெய்னரை கிரியேட் பண்றது கியூப்லெட் தான் பாத்துக்கும். நான் அதை உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, சோ கியூப்லெட் will be responsible for creating a pod within with the container. podன்றது it is like a layer. எல்லாமே நம்ம டெப்தா தான் பார்க்க போறோம். பாட்குள்ள உங்க அப்ளிகேஷன் கண்டெய்னர்ஸா ஓட போகுது. சோ இது எல்லாமே கண்ட்ரோலர் மேனேஜர் அப்படின்றது ஃப்ரீக்வெண்டா நம்ம கிளஸ்டர்ல என்ன நடக்குது, யாராவது டவுன் ஆனாங்கன்னா அதை அப் பண்றது, இந்த வேலை எல்லாமே கண்ட்ரோலர் மேனேஜர் பார்த்துக்கும். etcd stores the cluster info, cluster data. சொல்லுங்க. the podங்கிறது நெட்வொர்க் லேயர். அது புரியுங்க. எது சம்பந்தமா லேயர்? அந்த POD இருக்குல, நெட்வொர்க் லேயர். அது எது சம்பந்தமா லேயர்? அது இது வந்து நம்ம கண்டெய்னரே அப்படிதான் ஃபார்ம், அந்த ஃபார்ம்ல தான் ரன் ஆக போகுதுன்னு சொல்றேன். ஓகே ஓகே. கண்டெய்னர் உங்களுக்கு குபர்னெட்டிஸ் பொறுத்த வரைக்கும் இந்த டேர்ம் ஆஃப் பாட்ன்ற பேரை ரன் பண்ண போறோம். அது ரொம்ப சின்ன மீனிங், பட் உங்களுக்கு அது பார்த்தா தான் தெரியும். இப்போ உங்களுக்கு சொன்னா புரியாது. ஓகே, ஃபைன். சோ குபர்னெட்டிஸ் கிளஸ்டர் கிரியேஷன் அப்படின்றது நம்ம பார்க்க போறோம். சோ இன்னைக்கு ஃபுல்லா ஹேண்ட்ஸ் ஆன் ஸ்டெப்ஸ் to create a cluster. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி unlike other tools, Kubernetes has different ways to create a cluster. Kubernetes யூஸ் பண்ணி கிளஸ்டர்ஸ் நம்ம டிஃபரெண்ட் மெத்தட்ஸ்ல கிரியேட் பண்ண முடியும். ஒரு 5 மெத்தட் நான் சொல்றேன். 5 மெத்தட் தான் இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் மெத்தட், create or install a Kubernetes cluster. First method, it's like single node installation. Single node installation. நம்ம என்ன பண்ண போறோம்ன்றதை நான் சொல்லிடுறேன். we are going to create a cluster. நம்ம ஒரு cluster create பண்ண போறோம் with master node in it and worker nodes. நான் சொன்ன worker node count வந்து நம்ம இஷ்டத்துக்கு நிறைய லாக்ஸ் கணக்குல எல்லாம் சர்வரை கொண்டு போய் இதுல வைக்க முடியாது. அதுக்குன்னு ஒரு certain லிமிட் இருக்கு. அந்த லிமிட்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அது ஒவ்வொரு Kubernetes வெர்ஷன்ஸை பொறுத்தும் டிஃபர் ஆகும். இவ்வளவு மெஷின்ஸ் வச்சா கரெக்டா இருக்கும். கிளஸ்டர்னா என்ன? group of machines.
மெஷின்ஸ குரூப் பண்றது மட்டும் கிளஸ்டர் கிடையாது. குரூப்பிங்னா என்ன அர்த்தம் ஆக்சுவலி? they are connected all together. ஒன்னு இன்னொருத்தர் கூட கனெக்ட் ஆயிருக்கிறது தான் நம்ம கிளஸ்டர்னு சொல்லுவோம். எல்லா மெஷின்ஸுமே அந்த இடத்துல இன்டராக்ட் பண்ணும். ஒரு மெஷினுக்கும் இன்னொரு மெஷினுக்கும் இன்டராக்ஷன் இருக்கும் அப்படின்றது தான் கிளஸ்டர். சும்மா கொண்டு போய் போட்டோம் ஒரே நெட்வொர்க்ல ரன் ஆகுதுன்னா அது கிளஸ்டர் கிடையாது. when they have a connection, எல்லாருமே கனெக்ட் பண்றாங்க அப்படின்னா that is cluster. ஓகே, சோ அதுல மாஸ்டர் அண்ட் ஒர்க்கர் நோட்ஸ்க்கு லிமிட்ஸ் இருக்கு. அது ஒவ்வொரு குபர்னெட்டிஸ் வெர்ஷன்ஸை பொறுத்தும் இவ்வளவு வச்சாதான் கரெக்டா இருக்குன்ற மாதிரி we have some limitations. ஓகே, சோ இந்த கிளஸ்டர் நான் இப்போ கிரியேட் பண்ணனும். this is my Kubernetes cluster. அந்த கிளஸ்டர்ஸ ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி கிரியேட் பண்ணலாம்? ஏன் இப்ப நான் உங்களுக்கு அது எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு வந்தேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் மெத்தட் உங்களுக்கு ஒரு கிளஸ்டர் தேவைப்படுது, Kubernetes ரன் ஆகுற மாதிரி ஒரு கிளஸ்டர் தேவைப்படுது அப்படின்னா சிங்கிள் நோட் இன்ஸ்டலேஷன் அப்படின்ற ஒரு மெத்தட் நீங்க ஃபாலோ பண்ணலாம். பேர்லயே என்ன இருக்கு? சிங்கிள் நோட் இன்ஸ்டலேஷன். பட் கிளஸ்டர்ன்றது சிங்கிள் நோடா? when multiple nodes are connected all together, that is what cluster. கரெக்ட்டா? so single node installation அப்படின்றது ரியல் டைம்ல யூஸ் பண்ற மெத்தட் கிடையாது. ஏன் யூஸ் பண்ண மாட்டாங்க? ரியல் டைம்னா ஐ மீன் ப்ராட் என்விரான்மெண்ட்ஸ்க்குலாம் யூஸ் பண்ண மாட்டாங்க, பெரிய பர்பஸ்க்குலாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. this is for learning purpose. பிகினர்ஸ்க்கு தேவையான ஒரு மெத்தட் ஆஃப் இன்ஸ்டலேஷன். அதாவது ஒரே சர்வர்ல Kubernetes உடைய கேரக்டரிஸ்டிக் எல்லாம் வர்ற மாதிரி நம்ம கான்ஃபிகர் பண்ணி யூஸ் பண்ணி பார்க்க முடியும். இப்ப மாஸ்டர் ஒர்க்கர்னு சொல்லி நம்ம எவ்வளவு காம்பனன்ட்ஸ் பார்த்தோம், அது எல்லாத்தையும் ஒரே மெஷின்ல போட்டு ஒரு சின்ன கிளஸ்டர் மாதிரி ஃபார்ம் பண்றதுக்கு நமக்கு அந்த மெத்தட் இருக்கு. தட் இஸ் வாட் சிங்கிள் நோட் இன்ஸ்டலேஷன். ஒரே நோட்ல பண்ற மாதிரி. அது வந்து as I told you just for beginners and learnersக்கு தான். இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சிங்கிள் நோட்ல கிளஸ்டர் கிரியேட் பண்ற இது லைக் ஆப்ஷன் கிடைக்கணும் அப்படின்னா அதுக்குன்னு தனி டூல்ஸ் இருக்கு. நீங்க Kubernetesன்ற டூலை மத்த டூல்ல இருந்து டிஃபரன்ஷியேட் பண்ணியும் பார்க்கணும். நீங்க மத்த டூல்ஸ் மத்த டாபிக்ஸ்ல என்னென்ன படிச்சிருப்பீங்களோ அது எல்லாமே Kubernetesல கவரும். அதுதான் ஒரு ஸ்பெஷாலிட்டிங்க. அதாவது இன்ஸ்டாலேஷன் வரும்பொழுது மத்த டூல் மாதிரி நம்ம இன்ஸ்டால் பண்ண மாட்டோம். ஈஸியா டாக்கரு, கிட் அந்த மாதிரி கிடையவே கிடையாது. டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ், டிஃப்ரெண்ட் ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. ஆல்சோ நம்ம மத்த டூல்ஸ்ல படிச்ச சின்ன சின்ன காம்பனன்ட்ஸ் எல்லாமே கான்செப்ட்ஸ் எல்லாமே Kubernetesலயும் கவர் ஆகும். ஓ இது அங்க பார்த்தோம்ன்ற மாதிரி உங்களுக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வரும்னு சொல்றேன். புரியுதா? சோ சிங்கிள் நோட் இன்ஸ்டலேஷன் நம்ம கிரியேட் பண்றதுக்கு டூல்ஸ் வேணும் அப்படின்னா கைண்ட் அப்படின்னு ஒரு டூல் இருக்கு. இது எல்லாமே Kubernetesக்குள்ள இருக்கக்கூடிய டூல்ஸ். Kubernetes அப்படின்ற டூலை நம்ம எங்கேயுமே இன்ஸ்டால் பண்ண மாட்டோம். Kubernetesக்குள்ள நிறைய சப் டூல்ஸ், சப் காம்பனன்ட்ஸ் இருக்கு. அந்த பேர்லயே Kubernetes, இட் இஸ் லைக் கியூப் நெட்வொர்க்ஸ் தான். அது லைக் மல்டிபிள் காம்பனன்ட்ஸை சேர்ந்ததுதான் நம்ம Kubernetesன்னு சொல்றோம். நம்ம எங்கேயுமே டாக்கர் இன்ஸ்டால் பண்ணோம் அந்த மாதிரி Kubernetesன்னு இன்ஸ்டால் பண்ண மாட்டோம். அதுக்குள்ள இருக்கக்கூடிய டூல்ஸை பத்தி தான் நம்ம படிக்க போறது, அதுக்குள்ள இருக்கக்கூடிய காம்பனன்ட்ஸ் பத்தி தான் படிக்க போறது. அதை மொத்தமா Kubernetesன்னு நம்ம சொல்றோம். அவ்வளவுதான். ஓகே, இட்ஸ் நாட் a tool name, it is like complete orchestration. பேரை தான் நம்ம அந்த இடத்துல Kubernetesன்னு சொல்றது. டன். சோ கைண்ட், micro-K8s and micro-K8s and வேற என்ன இருக்கு? இந்த ரெண்டு டூல்ஸ், நிறைய டூல்ஸ் இருக்கு. சோ கைண்ட், micro-K8s இதெல்லாமே யூஸ் பண்ணி நம்ம சிங்கிள் நோட் இன்ஸ்டலேஷன் கிரியேட் பண்ண முடியும். அண்ட் ரெண்டாவது மேனுவல் கிளஸ்டர் creation. What is mean by manual cluster creation? நம்ம கிளஸ்டர் தான் இந்த டைம் கிரியேட் பண்ண போறோம். உண்மையாவே ஃபர்ஸ்ட் டைம் நான் சொன்னது ஒரே ஒரு மெஷின். இப்போ நம்ம கிரியேட் பண்ண போறது உண்மையான கிளஸ்டர். பட் அது எந்த மாதிரி பண்ணலாம்? மேனுவலா அப்படின்னா மெஷின் ஒரு கிளஸ்டருக்கு தேவையான எல்லா பொருட்களையும் நம்ம மேனுவலா கிரியேட் பண்றது. என்னென்ன பொருட்கள் தேவை? லைக் ரிசோர்சஸ் தேவை. we need a server. இந்த சர்வர்ஸ்க்கு முன்னாடி என்ன தேவை? நெட்வொர்க். நம்ம அதுக்குன்னு ஒரு பிரைவேட் கிளவுட கிரியேட் பண்ணணும், விபிசி கிரியேட் பண்ணணும். அந்த விபிசிக்கு தேவையான லைக் விபிசிக்குள்ள நம்ம மெஷின்ஸ் வித் ஐபி அட்ரஸஸ் எல்லாத்தையுமே ப்ராப்பரா கான்ஃபிகர் பண்ணணும், செக்யூரிட்டி குரூப்ஸ் கிரியேட் பண்ணணும், சப்நெட்ஸ் கிரியேட் பண்ணணும். அண்ட் அதுக்கப்புறம் மாஸ்டர் நோட், ஒர்க்கர் நோட் இதெல்லாமே கிரியேட் பண்றோம். மெஷின்ஸ் எல்லாம் நான் கிரியேட் பண்ணிட்டேன். இன்ஃப்ராவை நான் மேனுவலாவே கிரியேட் பண்ணிட்டேன். அதுக்குள்ள Kubernetes உடைய டூல்ஸ் வரணும்ல. அதாவது மாஸ்டர் மெஷின்குள்ள அவங்களோட காம்பனன்ட்ஸ், ஒர்க்கர் மெஷின்குள்ள அவங்களோட காம்பனன்ட்ஸ் லைக் API சர்வர், ஸ்கெடியூலர் அதெல்லாம் யார் கான்ஃபிகர் பண்ணுவோம்? அதை வந்து
இன்ஸ்டால் பண்றதுக்குன்னு, அதாவது Kubernetes காம்போனன்ட்ஸை இன்ஸ்டால் பண்றதுக்குன்னு டூல் இருக்கு. பட் அந்த இன்ஸ்டலேஷனை நீங்க மேனுவலா தான் பண்ணணும். அதாவது இந்த பாயிண்ட் யூஸ் பண்ணீங்கன்னா நீங்க API சர்வர் டவுன்லோட் பண்ணலாம், இந்த ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணா இந்த ஸ்கெடியூலர் டவுன்லோட் பண்ணலாம்னு சொல்லி we have some options. பட் அது எல்லாமே நம்ம மேனுவலா பண்றோம் அப்படின்றதுக்கு செகண்ட் மெத்தட். ஸோ என்டையர் கிளஸ்டர் கிரியேஷனை நம்ம மேனுவலா தான் பண்ண போறோம். Kubernetes காம்போனன்ட்ஸை நீங்க உங்க இன்ஃப்ரால கான்ஃபிகர் பண்றதுக்கு சில டூல்ஸ் இருக்கு. அந்த டூல் பேரு KubeADM. KubeADM என்ற டூலை யூஸ் பண்ணி நீங்க மேனுவலா உங்களுடைய கிளஸ்டரை கிரியேட் பண்ணிக்கலாம். API சர்வர் ஸ்கெடியூலர் அதெல்லாம் டவுன்லோட் பண்றதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? ஸோ இன்ஃப்ராவும் நான் தான் மேனுவலா டவுன்லோட் பண்ணேன். KubeADM யூஸ் பண்ணி Kubernetes காம்போனன்ட்ஸையும் மேனுவலாவே கான்ஃபிகர் பண்ணேன் அப்படின்றது தான் செகண்ட் கைண்ட் ஆஃப் கிளஸ்டர் கிரியேஷன். So second method of cluster creation. So first single node, ரெண்டாவது manual cluster. இந்த ரெண்டுத்தையுமே நம்ம எங்க பண்ணலாம், எங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்? On-prem or cloud? ரெண்டுலயுமே பண்ணலாம். So single node ஒரே ஒரு மெஷின் இருந்தா போதும், அதுல எனக்கு கிளஸ்டர் சின்னதா நான் ஃபார்ம் பண்ணிப்பேன் அப்படின்னா this is also possible in cloud and on-prem. இதுவும் cloud and on-premல possible. மூணாவதா ஒரு மெத்தட் இருக்கு which is automatic cluster creation. Automatic cluster creation. அது என்ன automatic cluster creation? நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்கிட்ட மேனுவல் கிளஸ்டர் கிடைக்கணும். மேனுவலா நான் கிளஸ்டர் கிரியேட் பண்ண போறேன் அப்படின்னா மெஷின்ஸை நான் தான் கிரியேட் பண்ணணும். மெஷின்ஸை கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்குள்ள இருக்கக்கூடிய காம்போனன்ட்ஸை டவுன்லோட் பண்றதுக்கு KubeADMன்னு ஒரு டூல் இருக்குன்னு சொன்னேன். கரெக்டா? KubeADM டூலை யூஸ் பண்ணி அது ரிலேட்டட் கமெண்ட்ஸ், அது ரிலேட்டட் ஸ்டெப்ஸை நான் ஃபாலோ பண்ணேன் அப்படின்னா இதுக்குள்ள தேவையான மாஸ்டர் காம்போனன்ட்ஸ் வந்துரும், இதுக்குள்ள தேவையான ஒர்க்கர் நோடு வந்துரும், இதுக்குள்ள தேவையான காம்போனன்ட்ஸ் வந்துரும். இது அப்படியே நம்ம ஆட்டோமேட் பண்றதுக்கு ஏதாவது சான்ஸ் இருக்கா? என்ன டூல்? எனக்கு இதுல சில விஷயங்களை கான்ஃபிகர் பண்ணணும். இப்ப என்கிட்ட 10 ஒர்க்கர் நோட் இருக்கு. 10 ஒர்க்கர் நோட்லயும் ஒரே ஸ்டெப் தான் நான் கான்ஃபிகர் பண்ண போறேன். அப்ப என்ன பண்ணணும்? எதுக்கு இன்டகிரேட் பண்ணணும்? Ansible. கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஆன்சிபிள்னு ஒரு டூல் இருக்கு. அந்த டூல் ஒன்றும் கிடையாது. ஸோ இந்த இடத்துல நான் மாத்தி ஒரு கமாண்ட்ஸ் ரன் பண்றதுக்கு, ஒரு டைமும் ஒவ்வொரு மெஷின்ல போய் நான் கமாண்ட்ஸை ரன் பண்றதுக்கு நான் மாஸ்டர்ல ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஸ்லேவ்லயே, அது ஒரு ஐடியாவா தான் சொல்றேன். ஆன்சிபிள் ஃபுல்லா பாத்துக்காதீங்க. ஆன்சிபிளுக்கு இதுக்கும் பெரிய சம்பந்தம் கிடையாது. பட் அந்த மாதிரி ஒரு சின்ன ட்ரேஸ் இந்த இடத்துல இருக்கு. ஸோ எனக்கு எல்லா மெஷின்ஸ்லயுமே ஈக்குவலா கான்ஃபிகர் ஆகணும் அப்படின்னா அதுக்கு Kubernetes குள்ளேயே KubeSpray சொல்லி ஒரு டூல் இருக்கு. KubeSpray சொல்லி ஒரு டூல் இருக்கு. இந்த டூல் யார் மாதிரி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆன்சிபிள் மாதிரி. அதாவது மெஷின்ஸை மட்டும் நீங்க மேனுவலா கிரியேட் பண்ணிக்கலாம். இத இன்ஃப்ரா மட்டும் நீங்க மேனுவலா கிரியேட் பண்ணிட்டீங்க. அதுல உள்ள டூல் கான்ஃபிகரேஷன், டூல்னா Kubernetes உடைய காம்போனன்ட்ஸை நீங்க கான்ஃபிகர் பண்றதுக்கு KubeSpray யூஸ் பண்ணி ஆட்டோமேட் பண்ண முடியும். இது என்ன பண்ணுச்சு? இதுவும் மேனுவலா ஹெல்ப் பண்ணுச்சு. ஆனா உங்களுக்கு KubeSpray ஆட்டோமேட்டடா ஹெல்ப் பண்ணும். சோ உங்களுக்கு இன்ஃப்ரா மேனுவலா கிரியேட் ஆகுது, டூல்ஸ் ஆட்டோமேட்டிக்கா கான்ஃபிகர் ஆகுது. இது ரெண்டுமே ஆன்சிபிள்ல இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயம். ஆன்சிபிள் எப்படி பண்ணுச்சோ அதே மாதிரி KubeSprayவும் ஒர்க் ஆகும். இது இல்லாம இன்னொரு விஷயம் உங்களுக்கு நல்ல ஃபெமிலியரானது, எனக்கு இன்ஃப்ராவும் ஆட்டோமேட் பண்ணணும், இன்ஃப்ராவை தாண்டி அதுக்குள்ள இருக்கக்கூடிய காம்போனன்ட்ஸையும் ஆட்டோமேட்டிக்கா கான்ஃபிகர் பண்ணணும்னா என்ன டூல் யூஸ் பண்ணலாம்? இன்ஃப்ராவும் ஆட்டோமேட் பண்ணணும், அதுக்குள்ள டூல்ஸும் ஆட்டோமேட் பண்ணணும், எனக்கு ஒரு கிளஸ்டரையே ஃபார்ம் பண்ணி தரணும் என்னுடைய கிளவுட் என்விரான்மெண்ட்ல. Terraform. So usually Terraform does what? Infra creation. Infra automate பண்ணுது. நீங்க உங்க AWSலயோ Azureலயோ எந்த கிளவுட்ல ஒர்க் பண்றீங்களோ, எனக்கு மெஷின் கிரியேட் ஆகணும்னா மெஷின், VPC கிரியேட் ஆகணும்னா VPC, S3னா S3 தனித்தனியா கிரியேட் பண்றதுக்கு பதிலா எனக்கு ஒரு கிளஸ்டரை ஃபார்ம் பண்ணி கொடுன்றதையும் நமக்கு Terraform மாதிரி Kubernetesல ஒரு டூல் இருக்கு. Terraform யூஸ் பண்ண மாட்டோம். Terraform உடைய ட்ரேசஸ் அப்படியே இருக்கிற மாதிரி Kubernetesல Kops சொல்லி ஒரு டூல் இருக்கு. Kubernetes operations அப்படின்னு நம்ம சொல்வோம். இந்த டூல் யாருடைய ட்ரேசஸ் வச்சிருக்கு அப்படின்னா Terraform உடைய ட்ரேசஸ்.
சோ இதை யூஸ் பண்ணி தான் நம்ம ஒரு ஆட்டோமேட்டட் கிளஸ்டர் மெஷின்ஸ்லாம் நான் கிரியேட் பண்ணவே தேவையில்லை. அதுவே மெஷினை கிரியேட் பண்ணும், நெட்வொர்க் கிரியேட் பண்ணும், எல்லாரையும் கனெக்ட் பண்ணி எனக்கு ஒரு கிளஸ்டரா ஃபார்ம் பண்ணி கொடுக்கும் அப்படின்றது தான் காப்ஸோட வேலை. ஸோ காப்ஸை யூஸ் பண்ணி கிளவுட்ல ஐ கேன் ஆட்டோமேட் தி கிளஸ்டர் கிரியேஷன். அடுத்து இது எல்லாமே நம்ம இன்வால்வ் ஆகி கிரியேட் பண்ணக்கூடிய குபர்னெட்டிஸ் கிளஸ்டர்ஸ். நாலாவது ஒரு மெத்தட் இருக்கு, நீங்களே சொல்லுங்க பாப்போம் இது என்னவா இருக்கலாம் அப்படின்றது. நம்ம கஷ்டப்பட்டு கிரியேட் பண்றதுக்கு பதிலா வேற என்ன பண்ணலாம்? ஃபுல் ஆட்டோமேஷன் தான். இது லென்ஸா சாரி லென்ஸா இல்ல என்ன சொல்றீங்க? லென்ஸா? ஓகே 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 நைஸ். லென்ஸ்ன்றது ஓகே அது சொல்றீங்களா? அது வேற. சோ என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம ப்ரொவைடர்ஸ் கிட்ட இருந்து வாங்கலாம். இப்ப இவ்வளவு நாள் நீங்க வந்து ஆன் பிரெம் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல மெஷின்ஸ் நீங்களே கிரியேட் பண்ணீங்க, நீங்களே மேனேஜ் பண்ணீங்க, நம்ம டேட்டா சென்டரை நம்ம மேனேஜ் பண்ணோம். இப்ப எங்க வந்துட்டோம்? நம்ம எதுவும் கிரியேட் பண்ணி மேனேஜ் பண்றதுக்கு பதிலா we use cloud computingன்ற கான்செப்ட் மூலமா we use the remote resources. அதே மாதிரிதான் எல்லா ப்ரொவைடர்ஸ் கிட்டையும் கிளஸ்டர்ஸையும் வாங்க முடியும். நீங்க எப்படி மெஷின்ஸ் நெட்வொர்க் தனித்தனியா வாங்குனீங்களோ இப்ப குபர்னெட்டிஸ் கிளஸ்டர்ஸும் அவங்க ப்ரொவைட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்பன்னு இல்ல, எப்பதுல இருந்தே ப்ரொவைட் பண்றாங்க. சோ நம்மளுடைய கிளவுட் ப்ரொவைடர்ஸ் கிட்ட இருந்து வாங்குறது தான் நாலாவது மெத்தட். உங்களுக்கு தேவை ஒரு கிளஸ்டர், அந்த கிளஸ்டர் எப்படி எல்லாம் கிரியேட் பண்ணலான்றத நான் காமிச்சிட்டு இருக்கேன். மேனேஜ்டு கிளஸ்டர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். மேனேஜ்டு கிளஸ்டர்ஸ் அப்படின்னா அமேசான் கிட்ட ஒரு சர்வீஸ்ல போயிட்டு உங்களுக்கு கிளஸ்டர் வேணும்னு சொன்னீங்கன்னா அதை கொடுத்துருவோம். நம்ம எதுவும் கிரியேட் பண்ண தேவையில்லை. எனக்கு இந்த பேர்ல இத்தனை சைஸ்ல ஒரு கிளஸ்டர் வேணும். வாட் இஸ் மீன் பை சைஸ் ஆஃப் அ கிளஸ்டர்? கிளஸ்டர் சைஸ்னா என்ன அர்த்தம்? எத்தனை மெஷின்ஸ் இருக்க போகுதுன்றதுதான் கிளஸ்டர் சைஸ்ன்னு அர்த்தம். ஓகேவா? இப்ப எனக்கு 2 ஒர்க்கர் நோடோட ஒரு கிளஸ்டர் வேணும் அப்படின்னா அது 2 ஒர்க்கர் நோட் ஒரு மாஸ்டரை வச்சு கிளஸ்டரா எனக்கு ஃபார்ம் பண்ணி கொடுத்துரும். அமேசான்லயும் அது பாசிபிள், அஷூர்லயும் பாசிபிள், கூகுள்லயும் பாசிபிள். அமேசான் பொறுத்த வரைக்கும் EKS ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் டே செஷன்ல EKSன்னு போட்டேன். சோ EKSன்ற சர்வீஸ் மூலமா we can get that managed cluster. அதே மாதிரி அஷூர்ல வாங்குறதா இருந்தா AKSன்னு சொல்லி அந்த சர்வீஸ், அஷூர் குபர்னெட்டிஸ் சர்வீஸ். இதுவே கூகுளா இருந்தா GKE, கூகுள் குபர்னெட்டிஸ் இன்ஜின் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றும் சர்வீஸ் பேர் தான். எப்படி EC2 S3 இருக்கோ அந்த மாதிரி இந்த சர்வீசஸ்ல போயிட்டு கிளஸ்டர்ஸ் வாங்கி நம்ம அப்ளிகேஷன்ஸை ஹோஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அது என்னென்ன தேவையோ அது எல்லாமே ஆல்ரெடி உங்களுக்கு கான்ஃபிகர் ஆயிருக்கும். அவ்வளவுதான் விஷயம். நம்ம போய் எதையும் இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை, எதையும் ரன் பண்ண தேவையில்லை. ஆல்ரெடி எல்லாமே கான்ஃபிகர் ஆகி ஒரு ப்ராப்பர் கிளஸ்டரா அவுட்புட்டே கிளஸ்டர் தான் அந்த இடத்துல கிரியேட் கொடுத்தீங்கன்னா கிளஸ்டர் கிடைச்சிரும். மற்றபடி எல்லாமே நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ண வேண்டியது இருக்கு. மேனுவல் இன்வால்வ்மெண்ட் இருக்குன்றத சொல்றேன். ஓகே. And fifth method we have is the hardest way. Hardest way அப்படின்னு சொல்லி ஒரு மெத்தட் பேர்லயே hardest இருக்கு, which is nothing but end to end நம்ம தான் கிரியேட் பண்ணணும். உங்க கிளஸ்டருக்கு தேவையான இன்ஃப்ரா, கிளஸ்டருக்குள்ள வரப்போற குபர்னெட்டிஸ் காம்பனன்ட்ஸ், API சர்வர், ஸ்கெடியூலர், அதுக்கெல்லாம் எந்த ஒரு டூலை யூஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணாம API சர்வரையும் நம்மளே கிரியேட் பண்ணி எல்லாத்தையுமே ஸ்கிராச்ல இருந்து பண்றதுதான் அந்த தி ஹார்டஸ்ட் வே. அந்த மாதிரி ஒண்ணு இருக்கு, பட் அதை எங்கேயும் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஓகேவா? ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றது. நம்ம போய் அமேசான் கிட்ட வாங்குறதுக்கு பதிலா இல்ல டூல்ஸை வச்சு அதை ஆட்டோமேட் பண்றதுக்கு பதிலா ஸ்கிராச்ல இருந்து நம்மளாலையும் பண்ண முடியும். API சர்வரை நம்மளே இன்ஸ்டால் பண்ணி அதை வந்து கிளஸ்டர்ல லான்ச் பண்ணி விடுறது, அந்த மாதிரி எண்ட் டு எண்ட் நம்மளே மேனுவலா கிரியேட் பண்ண முடியும். ஓகேவா? தட் இஸ் வாட் தி ஹார்டஸ்ட் வே. அதை நீங்க எலிமினேட்டும் பண்ணிக்கலாம். இது யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க, ஜஸ்ட் இருக்குன்ற யூஸ் பண்ண மாட்டாங்க. ஓகே. And these are the 4 methods usually we use to create a cluster. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சினாரியோக்கு யூஸ் பண்ணுவாங்கன்றத நான் சொல்லிட்டேன். கண்டிப்பா கைண்ட், மைக்ரோ ஏடிஎஸ், இன்னொன்னு வந்து கியூப்னு ஒண்ணு, லைக் பேர் மறந்துட்டேன், ஒரு டூல், நல்ல டூல் இது. kubernetes.io அப்படின்றதுதான் குபர்னெட்டிஸ் உடைய அபிஷியல் பேஜ். அங்க போனீங்கன்னா இந்த டூல்ஸ் எல்லாம், சாரி, ஒரு கிளஸ்டர் கிரியேட் பண்றதுக்கு என்னென்ன தேவையோ எல்லா விஷயங்களையும் அங்க கான்ஃபிகர் பண்ணிருப்பாங்க டாக்குமெண்டா. சோ இங்கே போட்டிருக்கு பாத்தீங்களா, கெட்டிங் ஸ்டார்டட் அப்படின்னு போட்டா ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட்டுக்கு தேவையான ஒரு கிளஸ்டர் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன டூல்ஸ் இருக்கு, மெத்தட்ஸ் இருக்குன்றதை இங்க போட்டிருப்பாங்க. லேர்னிங் என்விரான்மெண்ட்ல போனீங்கன்னா இவங்க கைண்ட் மினிக்யூப், இதுதான் மினிக்யூப் அப்படின்ற டூல்.
ஸோ இது வந்து கம்ப்ளீட்டா லேர்னிங் பர்பஸ்க்கு தான். மினி கியூப், கைண்ட், மைக்ரோ கிரியேட்டர்ஸ், ஸோ இது எல்லாமே. கியூப் ஏடிஎமும் அந்த கேட்டகரியில தான் வச்சிருக்கோம். கியூப் ஏடிஎம் என்ன டூல்? மேனுவல் கிளஸ்டர் கிரியேஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ மேனுவலா எத்தனை நாளைக்கு நம்ம ரியல் டைம்ல உட்காந்து கிளஸ்டர் கிரியேட் பண்ணிட்டு இருக்க முடியும், கரெக்டா? ஸோ அதையும் லேர்னிங் பர்பஸ்ல அவன் போட்டிருக்கான். ப்ரொடக்ஷன் வரும்போது இந்த ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ண மாட்டாங்க, அதுதான் முக்கியம். ஓகே, ப்ரொடக்ஷனுக்குன்னு வரும்போது we can use other tools like காப்ஸ், கியூப் ஸ்ப்ரே. இந்த ரெண்டு தான் ரியல் டைம்ல எடுத்தா ஒன்னு மேனேஜ்டு கிளஸ்டர் யூஸ் பண்ணுவாங்க, இல்லைன்னா ஆட்டோமேட்டட் கிளஸ்டர் யூஸ் பண்ணுவாங்க. காப்ஸ்மே வந்து கம்மி தான். எதை ஜாஸ்தி யூஸ் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா இகேஎஸ். இகேஎஸ்ல போனா கிளஸ்டர் வேணும்னு சொன்னா அவன் கிளஸ்டரை கிரியேட் பண்ணி கொடுத்துருவான். அது பெருசா ஒன்னும் நீங்க ஒர்க் பண்ண வேண்டியது கிடையாது. அதை ஜஸ்ட் ஒன்ஸ் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம அதுல யூஸ் பண்றது மட்டும்தான் நீங்க பார்க்க போறீங்க. பட் உங்களுக்கு ஸ்கிராச்ல இருந்து தெரியணும் அப்படின்னா காப்ஸை யூஸ் பண்ணி படிச்சா உங்களுக்கு இன்னும் ஈஸியா புரியும். லைக் ஆட்டோமேட்டடாவும் கிளஸ்டர் கிடைக்கும், அதுக்குள்ள என்னென்ன கிரியேட் பண்ணுவோன்றதை நீங்க ட்ரையும் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? அதனால நம்ம காப்ஸையும் பார்ப்போம், அதுக்கப்புறம் இகேஎஸ் பத்தி நம்ம பார்ப்போம். ஓகே, சோ இன்னைக்கு செஷன்ல நான் வந்து உங்களுக்கு காட்ட போறது காப்ஸ் யூஸ் பண்ணி, அதாவது குபர்னெட்டிஸ் ஆபரேஷன்ஸை யூஸ் பண்ணி we are going to create a cluster. இந்த கிளஸ்டரை வச்சு ஆக்சுவலி காப்ஸ் யூஸ் பண்றாங்க, ரெண்டுமே ஈக்குவல் தான், இகேஎஸ் காப்ஸ். பட் லைக் எப்படி சொல்றது, ஈஸியா முடியணும் மேனேஜ்டு கிளஸ்டரே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரியும் சில பேர் யூஸ் பண்ணுவாங்க. நீங்க ப்ரொடக்ஷன் கிரேட் கிளஸ்டரை பார்த்தா ஃபர்ஸ்ட் காப்ஸ் தான், இதுல கிடையாது, நான் காமிக்கிறேன். So COPS is a இதுலயே போட்டிருக்கும், நான் காமிக்கிறேன். ப்ரொடக்ஷன் கிரேட் கிளஸ்டர்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அளவுக்கு ஃபுல் லைக் கஸ்டமைசேஷனோடையும் இருக்கும், ஆல்சோ நிறைய அட்வான்டேஜஸோடையும் வரக்கூடிய ஒரு மெத்தட் வந்து காப்ஸ். ப்ரொடக்ஷன் கிரேட் கிளஸ்டர் நீங்க உங்களுடைய ப்ராஜெக்ட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன் இதுல இருக்கீங்கன்னா உங்களோட ப்ராஜெக்ட்ஸ்ல நீங்க காப்ஸ் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணன்னு சொன்னாலும் அது ஓகே தான். ஓகேவா? மத்தபடி எந்த டூல்ஸையும் சொல்லி மாட்டிக்கூடாது. காப்ஸ் யூஸ் பண்ணா 100% சேஃப். அதுக்கப்புறம் இகேஎஸையும் யூஸ் பண்ணா சேஃப். Done. So COPS use பண்ணி we are going to create a cluster. So ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்ஸ் தான், பட் உங்களுக்கு புதுசா பார்க்கறதுனால நிறைய பாக்குற மாதிரி இருக்கும். ஒரு 4 to 5 ஸ்டெப்ஸ் நம்ம பார்க்க போறோம். இந்த மாதிரி ஒரு கிளஸ்டரை யூசிங் காப்ஸ் நான் கிரியேட் பண்ண போறேன். சோ இந்த கிளஸ்டருக்கும் நமக்கும் எந்த சம்பந்தமும் இருக்காது. சாரி, நமக்கும் இந்த சென்ஸ் நம்ம மாஸ்டர் மெஷின்ல போயிருந்தா எங்கேயும் எதுவும் இன்ஸ்டால் பண்ண மாட்டோம், ஒர்க்கர் நோட்ல போய் எதுவும் இன்ஸ்டால் பண்ண மாட்டோம். நம்ம கிளஸ்டருக்கு வெளியில இருந்து தான் எல்லா வேலையும் பண்ண போறது. அதாவது இந்த கிளஸ்டர் நமக்கு ஆக்சசபிளா இருக்காது. நீங்க டாக்கர் இன்ஸ்டால் பண்ணப்ப என்ன பண்ணீங்க? மெஷின்ல போயிட்டு மெஷின்ல டாக்கர் இன்ஸ்டால் பண்ணி ஒர்க் பண்ணீங்க. டாக்கருடைய ஆர்கிடெக்சர் என்ன? அது வந்து லைஃப் சைக்கிள். நான் கேக்குறது ஹவு டாக்கர் ஒர்க்ஸ் அப்படின்ற ஆர்கிடெக்சர். டாக்கர் கிளைண்ட், டாக்கர் டீமன், அப்புறம் டாக்கர் ரெஜிஸ்ட்ரி, இந்த மாதிரி 3 லேயர்ஸ் வந்து நீங்க இருக்கிற மாதிரி பார்த்திருப்பீங்க, கரெக்டா? அதேதான் இந்த இடத்துலயும். So Docker இந்த மாதிரி ஒண்ணு பார்த்திருப்பீங்க, கரெக்டா? So Docker client, Docker host, Docker daemon. அது என்ன client, Docker host? Docker எங்க ரன் ஆகுதோ அதுதான் Docker host. Docker கூட கம்யூனிகேட் பண்றது எந்த மெஷினை யூஸ் பண்றீங்களோ அதுதான் கிளைண்ட். கிளைண்ட் மெஷினை யூஸ் பண்ணி we can run the Docker commands. அந்த Docker commands வந்து உங்க Docker daemon கூட கம்யூனிகேட் பண்ணும். நீ இந்த மாதிரி 2 மெஷின்லாம் யூஸ் பண்ணல. உங்களுடைய கிளாஸஸ்ல நீங்க என்ன பார்த்திருப்பீங்க அப்படின்னா ஒரே மெஷின்லயே டாக்கர்
இன்ஸ்டால் பண்ணி அதே மெஷினை யூஸ் பண்ணி டாக்கர் கூட கம்யூனிகேட் பண்ணிருப்பீங்க கரெக்டா? அந்த மாதிரி இல்லாம தனித்தனியாவும் நம்ம பண்ண முடியும். அதாவது கிளைண்ட் மெஷின் யூஸ் பண்ணி தனியா ஒரு மெஷின் எடுத்து 2 பேருக்கும் SH கனெக்ஷனை கொடுத்துட்டு we can communicate with the docker daemon இப்படியும் பண்ண முடியும். இதையே இப்ப நான் காமிக்கிறேன் அப்படின்னா சேம் எக்ஸாக்ட் ஸ்டெப் நம்ம குபர்னெட்டிஸ்ல பண்ண போறோம். குபர்னெட்டிஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த கிளஸ்டருக்குள்ள போக மாட்டோம். we are going to use an external client machine. எக்ஸ்டர்னல் கிளைண்ட் மெஷினை நான் யூஸ் பண்ண போறேன். ரியல் டைம்ல பாத்தீங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு கிளஸ்டர் வச்சிருப்பாங்க. அதாவது ஒரு அப்ளிகேஷனுக்கு ஒரு கிளஸ்டர் வச்சிருக்காங்க அப்படின்னா அந்த கிளஸ்டருக்குள்ளதான் எல்லா வேலையும் நடக்கும். அந்த கிளஸ்டரை எல்லா யூசர்ஸுமே அக்சஸ் பண்ணுவாங்க. அதாவது பெர்மிஷன் பேசிஸ்ல ஒரே ஒரு கிளஸ்டர் தான் இருக்கு, நம்ம எல்லாருமே அக்சஸ் பண்ண போறோம் அப்படின்றதுதான் சினாரியோ. ஓகே, சினாரியோனா இன் ரியல் டைம் டூ. சோ இந்த கிளஸ்டர் ஒன்ஸ் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் எல்லா யூசர்ஸ்மே இது வந்து மெஷின்ஸ்னா ஒவ்வொரு எம்ப்ளாயிஸ்க்குமே ஒரு தே ஹேவ் தேர் ஓன் சிஸ்டம் டு ஒர்க். கரெக்டா? ஒவ்வொரு எம்ப்ளாயிஸ்க்குமே ஒவ்வொரு சிஸ்டம் இருக்கு அவங்க ஒர்க் பண்றதுக்கு. அதை யூஸ் பண்ணி தான் எந்த ரிசோர்ஸ் கூடயுமே அவங்க கம்யூனிகேட் பண்ணுவாங்க. சோ லைக் தட் ஐ ஹாவ் அ கிளைண்ட் மெஷின். இது ஒரு கிளைண்ட் மெஷின், இது ஒரு கிளைண்ட் மெஷின், இது ஒரு கிளைண்ட் மெஷின். வாட் இஸ் மீன் பை கிளைண்ட் மெஷின்? எந்த மெஷின் யூஸ் பண்ணி நீங்க கமாண்ட் ரன் பண்ணி ரிசோர்ஸ் கூட கம்யூனிகேட் பண்றீங்களோ, அப்ளிகேஷன் கூட கம்யூனிகேட் பண்றீங்களோ அதுதான் கிளைண்ட் மெஷின் சொல்லிட்டேன். இந்த கிளைண்ட் மெஷின்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட் யூசர்ஸோடது. இது என்னோடது, இது உங்களோடதுன்ற மாதிரி டெவலப்பர், டெவாப்ஸ் இன்ஜினியர்னு சொல்லிட்டு தனித்தனி கிளஸ்டர்ஸ்க்கான தனித்தனி யூசர்ஸோடைய மெஷின்ஸ் தான் நான் இந்த இடத்துல கிளைண்ட் மெஷின் மென்ஷன் பண்றது. ஓகே, சோ ஹியர் இந்த கிளஸ்டரை ஃபுல் ஆக்சஸ் வச்சிருக்கக்கூடிய ஒரு யூசரால மட்டும்தான் ஒர்க் பண்ண முடியும். அதாவது ஒவ்வொரு டூலுக்குமே ஒவ்வொரு அட்மின் இருப்பாங்க. Jenkins admin, Ansible admin, like அந்த மாதிரி some admin person will be there who has full permission. எப்படி AWS அக்கவுண்ட்ல ரூட் அக்கவுண்ட் பாத்தீங்களோ, IAM அக்கவுண்ட் பாத்தீங்களோ, அதே மாதிரிதான் எல்லா இடத்துலயுமே. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் AWSல பார்த்ததுனால அது புதுசா இருந்திருக்கும். மற்றபடி அந்த ரூட், IAM ஃபுல் பெர்மிஷன் வச்சிருப்பாங்க, ஸ்பெசிபிக் பெர்மிஷன் வச்சிருப்பாங்க அப்படின்றது ரொம்ப ஜெனரலான கான்செப்ட். ஓகே, ரோல் பேஸ்ட் ஆக்சஸ் தான் எங்கேயுமே இருக்கும். வாட் இஸ் மீன் பை ரோல் பேஸ்ட் ஆக்சஸ்? அவங்களுடைய ஜாப் ரோலை பொறுத்து அவங்களுக்கு என்ன பெர்மிஷன் கொடுத்தா கரெக்டா இருக்குமோ அந்த பேசிஸ்ல தான் நம்ம எல்லா இடத்துலயுமே ஒர்க் பண்ணுவோம். அந்த கான்செப்ட் இஸ் ஜெனரிக். ஓகே, சோ இங்க குபர்னெட்டிஸ்க்குன்னு சொல்லி ஒரு அட்மின் இருப்பாங்க. கியூப் அட்மின் ஆர் குபர்னெட்டிஸ் அட்மின், ஷார்ட்டா கியூப் அட்மின் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். சோ கியூப் அட்மினோடைய மெஷின் தான் இது. கியூப் அட்மினோட மெஷின் இது டெவலப்பருடைய மெஷின், இது டெஸ்டருடைய மெஷின், இது டெவாப்ஸ் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லி நீங்க எப்படி வேணாலும் அசியூம் பண்ணிக்கலாம். ஓகே, சோ இதுல பாத்தீங்கன்னா கியூப் அட்மினுக்கு மட்டும்தான் என்ன இருக்கும்? கியூப் அட்மினுக்கு மட்டும்தான் ஃபுல் ஆக்சஸ். அவருக்கு மட்டும்தான் ஃபுல் பிரிவிலேஜ் டு கிரியேட் த மெஷின், அதாவது டு கிரியேட் த கிளஸ்டர், டு மேனேஜ் த கிளஸ்டர் அண்ட் டு டிஸ்ட்ராய் த கிளஸ்டர். எல்லாத்துக்குமே அவருக்கு மட்டும் தான் பெர்மிஷன் இருக்கு. மத்த யூசர்ஸ்க்கு எல்லாம் அதை கொடுக்க முடியாது, கொடுக்க மாட்டாங்க. சோ அந்த குபர்னெட்டிஸ் அட்மினோடைய மெஷின் யூஸ் பண்ணி தான் நம்ம இப்போ கிளஸ்டர் கிரியேட் பண்ண போறது. சோ டன். சோ prerequisites for creating a cluster. இது நீங்க வந்து பிராக்டிஸ் பண்றப்போ என்னென்ன ஸ்டெப்ஸ்ன்றத ஃபாலோ பண்றதுக்கு இந்த இடத்துல நான் ஹிண்ட் மாதிரி எழுதுறேன். டு கிரியேட் அ கிளஸ்டர் ஃபர்ஸ்ட் நமக்கு இப்போ என்ன வேணும்? we need a client machine. அந்த client machine நீங்க எந்த மெஷின் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஒரு லினக்ஸ் ஆர் உபுண்டு ஏதாவது ஒரு மெஷினை கிளவுட்ல இருந்தே நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். லினக்ஸ் ஆர் உபுண்டு எது வேணாலும் நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். அந்த மெஷின்குள்ள ஒரு ஃபுல் ஆக்சஸ் உள்ள யூசர் எனக்கு லாகின் பண்ணி ஒர்க் பண்ணா கிளஸ்டர் கிரியேட் பண்ண முடியும். சோ அதனால I'm going to create a cube administrator. ஒரு IAM யூசரை நான் கிரியேட் பண்ணி அவருக்கு ஃபுல் பெர்மிஷனை கொடுத்து நான் கிளஸ்டர் ஒன்னு கிரியேட் பண்ணிப்பேன். டன். சோ அடுத்து மெஷின் இதுதான், யூசர் இவர் தான், இங்க இருந்து தான் கிரியேட் ஆக போகுது. என்ன டூல் யூஸ் பண்ணி நம்ம கிரியேட் பண்ண போறோம்? நம்ம என்ன டூல் யூஸ் பண்ண போறோம்? காப்ஸ், KOPS யூஸ் பண்ணி தான் கிரியேட் பண்ண போறோம். சோ அந்த காப்ஸையும் நான் எங்க இன்ஸ்டால் பண்ணணும்? மெஷின்ல தான். இங்க இருந்து கமாண்ட்ஸ் ரன் பண்ணாதானே எனக்கு கிளஸ்டர் கிரியேட் ஆகும். டெராஃபார்ம் எப்படி இன்ஸ்டால் பண்ணினோம்? ஒரு மெஷின்ல டெராஃபார்ம் டவுன்லோட் பண்ணி கமாண்ட்ஸ் ரன் பண்ணீங்க அப்படின்னா அமேசான்குள்ள உங்க ரிசோர்சஸ் எல்லாமே கிரியேட் ஆச்சு. அதே மாதிரி காப்ஸை இன்ஸ்டால் பண்ணி காப்ஸ்க்கு தேவையான ஸ்டெப்ஸ் எல்லாமே நான் ரன் பண்ணேன் அப்படின்னா என்னுடைய கிளஸ்டர் அமேசான்குள்ள கிரியேட் ஆயிடும். சோ அதே தான் இந்த இடத்துல நம்ம பண்ண போறது. சோ யூசிங் காப்ஸ் we are going to create a cluster. காப்ஸ் வச்சு நான் கிரியேட் பண்ணிட்டேன். கிரியேட் பண்ண கிளஸ்டர் கூட கம்யூனிகேட் பண்றதுக்கு எனக்கு என்ன தேவை?
kubectl கமாண்ட் லைன் தேவை. இப்போ ஒண்ணுமே இல்ல, உங்க Amazon அக்கவுண்ட்ல நீங்க ஒர்க் பண்றது எப்படி? நீங்க Amazon எப்படி ஆக்சஸ் பண்றீங்க? GUI and CLI கரெக்ட்டா? GUIன்றது கன்சோல், CLI அப்படின்றது கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ், பேக்கேஜை நீங்க டவுன்லோட் பண்ணி கம்யூனிகேட் பண்றீங்க. உங்க லேப்டாப்ல இருந்து நீங்க டைரக்டா ஆக்சஸ் பண்றதுக்கு AWS CLI பேக்கேஜ் டவுன்லோட் பண்ணீங்களா? CLI பேக்கேஜ் டவுன்லோட் பண்ணதுனால தான் கமாண்ட்ஸை ரன் பண்ண முடிஞ்சது. AWS கமாண்ட்ஸை உங்களுடைய கமாண்ட் ப்ராம்ப்ட்ல இருந்து ரன் பண்ண முடிஞ்சது. அதே மாதிரி kubectl பேக்கேஜஸையும் நான் என்னோட கிளைண்ட் மெஷின், இவருக்கு மட்டும் இல்ல, கியூப் அட்மின் மெஷின்ல மட்டும் இல்ல, யார் யாரெல்லாம் கம்யூனிகேட் பண்ணணுமோ அவங்க எல்லாருடைய மெஷின்லயுமே kubectl பேக்கேஜ் இன்ஸ்டால் ஆயிருந்தாதான் கமாண்ட்ஸ் கொடுத்து கிளஸ்டர் கூட கம்யூனிகேட் பண்ண முடியும். ஓகே, சோ உங்களுக்கு ரிலேட் பண்ணி காமிக்கிறதுக்கு தான் நான் அந்த AWS CLI எல்லாம் கொண்டு வரேன். அதை போட கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. பட் அதெல்லாம் தெரியாம தெரியலன்னு சொல்லக்கூடாது. பாயிண்ட் தெரியும் இல்லையா? AWS CLI கமாண்ட்ஸ் பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல? AWS S3LS இந்த கமாண்ட்ஸ் எல்லாமே உங்களுடைய லோக்கல்ல இருந்து நீங்க ரன் பண்ணணும் அப்படின்னா AWS CLI பேக்கேஜ் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கணும். டன். சோ அது வந்து இன்கேஸ் புரியலன்னா தனியா பிங் பண்ணுங்க, நான் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்றது என்னன்ட்டு, எப்படி டவுன்லோட் பண்றது எல்லாமே நான் சொல்றேன். சோ கியூப் அட்மின் அவருடைய மெஷின்ல காப்ஸ்ன்ற டூலை இன்ஸ்டால் பண்ணி காப்ஸ்ன்ற டூலை வச்சு I can create a cluster. Once after the cluster is created, I can communicate with the help of kubectl commands. அந்த kubectl packages-யும் நம்ம டவுன்லோட் பண்ணிடுறோம். ஓகேவா? சோ இதுதான் நம்மளுடைய prerequisite. இது மட்டும் இருந்ததுனாலே இப்போ நம்ம cluster create பண்ணலாம். So one by one நம்ம implement பண்றதுக்கு I have a document. So உங்களுக்கு டாஸ்கா, ரெண்டாவது டாஸ்கா நீங்க ட்ரை பண்ணா பெட்டர் அப்படின்னு சொல்லி ஒரு டாஸ்க் தர போறேன். KubeADM டூலை வச்சு ஒரு கிளஸ்டர் கிரியேட் பண்ண போறீங்க. காப்ஸ் எப்படி நான் யூஸ் பண்ண போறேனோ அந்த மாதிரி நீங்க KubeADM யூஸ் பண்ண போறீங்க. பட் பெட்டர், நான் உங்களுக்கு அந்த டாக்குமெண்ட்டையும் உங்களுக்கு நேற்று அமிச்சு ஜிப் ஃபைல்லே வச்சிருக்கேன். ஜிப் ஃபைல் அமிச்சிட்டுனா உங்களுக்கு அமிச்சு விட்றேன். ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸை வச்சு நீங்க KubeADM வச்சு ஒரு கிளஸ்டர் கிரியேட் பண்ண முடியும். நான் இன்னைக்கு காட்ட போறது காப்ஸை வச்சு ஒரு கிளஸ்டர் கிரியேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப், so first prerequisite, I need a client machine. அந்த client machineல ஒரு IAM user with full access இருக்கிற ஒரு work பண்ணாதான் AWSல எல்லா சர்வீசஸையும் access பண்ணி ஒரு cluster form பண்ண முடியும். திரும்பவும் சொல்றேன், அவர் என்னத்துக்கு full access அப்படின்னு கேட்டா, ஒரு cluster form பண்றதுக்கு machines மட்டும் தேவையில்லை, networks பல prerequisites தேவைப்படுதுன்னு நான் சொன்னேன் இல்லையா? அது எல்லாத்தையுமே யார் தான் கிரியேட் பண்ணணும்? இப்போ காப்ஸ் தான். டெராஃபார்ம் எப்படி கிரியேட் பண்ணுமோ அதே மாதிரி காப்ஸ் தான் இப்ப பண்ண போகுது. சோ காப்ஸ்க்கு மத்த சர்வீசஸையும் ஆக்சஸ் பண்றதுக்கு பண்ணணும் அப்படின்றதுக்காக நம்ம ஃபுல் ஆக்சஸ் கொடுக்க போறோம். சோ தட் இஸ் வாட் ஒரு டிஃபரன்சியேஷன் நான் காட்டுறேன். லெட் மீ கிரியேட் அ கிளைண்ட் மெஷின். Once again. Done. So ஒரு கிளைண்ட் மெஷின் நான் லினக்ஸ் மெஷினே கிரியேட் பண்ணிக்கிறேன். இல்ல உபுண்டு எடுத்துக்கிறேன். கிளைண்ட் மெஷின்னா EC2 மெஷின் தான் இல்லையா? கிளைண்ட் மெஷின் எந்த மெஷினா வேணா இருக்கலாம். எந்த மெஷினா வேணா இருக்கலாம்.
நீங்க இன்டராக்ட் பண்ற மெஷின் தான் கிளையண்ட் மெஷின். மேசால EC2 சொல்லுவாங்க, அஷூர்ல VM மெஷின் சொல்லுவாங்க, அந்த மாதிரி சொல்லலாம். இல்ல பிசிக்கல் மெஷினை கூட யூஸ் பண்ணிக்கலாம். EC2 மெஷினுக்குள்ள நம்ம வந்து காப்ஸ் இன்ஸ்டால் பண்ணி நம்ம கியூப்செட் ரன் பண்ணுவோம் இல்லையா? ஆமா ஆமா ஆமா. அதுதான் நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். எஸ். So launching instance ஒரு Ubuntu மெஷின் எடுத்துக்கிறேன் பிகாஸ் நீங்க லினக்ஸ்ல உபுண்டுல நீங்க சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் வந்து Ubuntu எடுத்துக்கிறேன். கிளையண்ட் மெஷின் Ubuntu prepare security groups already அப்புறமா நான் ஆல் ரிசோர்ஸ் ஓபன் பண்ணிக்கிறேன். தேவைப்பட்டா ஓபன் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டோரேஜ் 8 இஸ் இனஃப். இப்போதைக்கு T2 மைக்ரோல நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ யூசர் எல்லாம் லாகின் பண்றதுக்கு முன்னாடி யூசர் கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஈஸியா புரியணும்னா ரெண்டாவதா ஐ கேன் இன்ஸ்டால் காப்ஸ் பேக்கேஜ நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். காப்ஸ் பேக்கேஜ் அப்படின்றது பைனரி பேக்கேஜஸ். ஸோ காப்ஸ் kubectl இவங்க எல்லாரையுமே நம்ம வந்து பைனரிஸா தான் டவுன்லோட் பண்ண போறது. ஸோ காப்ஸ் அண்ட் kubectl package we download as a binary. Okay, எல்லாமே டவுன்லோட் பண்றதுக்கு டாக்குமெண்ட்ஸ்லயே லிங்க் ஸ்டெப்ஸ் எல்லாமே இருக்கு. நம்ம எதுவுமே ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ண தேவையில்ல. ஸோ டைரக்ட் ஆக்சஸிங்ல எல்லாத்தையுமே நம்ம ஈஸியா டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ லெட் மீ கனெக்ட் வித் தி மெஷின். Okay, login as Ubuntu. It's a Ubuntu machine. Switching as a root user because நம்ம இதுல நிறைய கான்ஃபிகர் பண்ண போறோம். ஸோ இந்த மெஷின் நம்ம கண்ட்ரோல் இருக்கக்கூடிய ஃபுல் மெஷின் தான், கிளைண்ட் மெஷின், நார்மல் மெஷின். இதை யூஸ் பண்ணி நான் குபர்னெட்டிஸ்ல ஒர்க் பண்ண போறேன் அப்படின்றது தான். ஸோ லெட் அஸ் இன்ஸ்டால் காப்ஸ் அண்ட் kubectl. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ரெண்டுமே பைனரி பேக்கேஜஸ். காப்ஸ் பைனரி இன்ஸ்டால் பண்றதுக்கும் kubectl பைனரி இன்ஸ்டால் பண்றதுக்கும் கமெண்ட்ஸ் இந்த டாக்குமெண்ட்ல இருக்கு. ஸோ மற்ற டூல்ஸ் நீங்க வந்து டவுன்லோட் பண்ண போறீங்க அப்படின்னா எடுக்கிறது எப்படி? குபர்னெட்டிஸ் உடைய அஃபிஷியல் பேஜ்ல நான் உங்களுக்கு காமிச்சு பாத்தீங்களா மற்ற டூல்ஸோட பேரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுலயே ஸ்டெப்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. டாக்குமெண்ட் கெட்டிங் ஸ்டார்டட் ப்ரொடக்ஷன்ல இன்ஸ்டாலிங் kubernetes with deployment tools அப்படின்னு போட்டு kubeadm-கான ஸ்டெப்ஸ், காப்ஸ்க்கான ஸ்டெப்ஸ், kubespray-க்கான ஸ்டெப்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ காப்ஸ் அப்படின்னு எடுத்தா, ஸோ காப்ஸ்ல டு இன்ஸ்டால் காப்ஸ் ஆன் லினக்ஸ் மெஷின் வாட் ஆர் த கமெண்ட்ஸ், இந்த கமெண்ட்ஸ் தான் அந்த டாக்குமெண்ட்ல இருக்கு. ஓகேவா? இந்த மாதிரி நீங்க அஃபிஷியல் பேஜ்ல இருந்தும் ஒவ்வொரு டூலுக்கான ஸ்டெப்ஸ் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். kubeadm நீங்க ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்லியிருக்கேன். So let us download this package. So ஒவ்வொரு கமாண்டை நான் ரன் பண்றேன் அப்படின்னா எனக்கு காப்ஸ் ஃபர்ஸ்ட் செட் ஆகும் மெஷின்ல. So first process மெஷின் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் காப்ஸ் கான்ஃபிகர் பண்ண போறேன். அடுத்து kubectl கான்ஃபிகர் பண்ண போறேன். இப்போ நான் டவுன்லோட் பண்ற இந்த காப்ஸ் எனக்கு எந்த பாத்ல இருக்குன்னு பாத்தீங்கன்னா ரூட் அப்படின்ற இந்த கரண்ட் பாத்லயே எனக்கு டவுன்லோட் ஆயிருக்கு. பட் காப்ஸ்ன்றது என்ன ஃபைல்னு நான் சொன்னேன்? பைனரி ஃபைல். பைனரி ஃபைல்ஸ் எங்க இருந்தா தான் எக்ஸிக்யூட் ஆகும்?
பின் அதாவது அதுக்கு எக்ஸிக்யூட்டபிள் பர்மிஷன் இருக்கணும். இப்ப அதுக்கு என்ன பர்மிஷன் இருக்கு? இப்ப இந்த காப்ஸ்க்கு பர்மிஷன் பார்க்கணும் அப்படின்னா லாங் லிஸ்ட் பண்றேன். என்ன பர்மிஷன் மட்டும் இருக்கு? நார்மல் ரீட் அண்ட் ரைட் பர்மிஷன் தான் இருக்கு. எக்ஸிக்யூட்டபிள் பர்மிஷன் இருந்தாதான் காப்ஸ் வில் ரன். கரெக்டா? சோ அதுக்கு எக்ஸிக்யூட்டபிள் பர்மிஷன் கிடைக்கிறதுக்கு let me give chmod. ஆல்ரெடி ரீட் ரைட் பர்மிஷன் இருக்கு. So I'm just adding executable permission alone for my present directoryல இருக்கக்கூடிய காப்ஸ். இப்ப லிஸ்ட் பண்ணி பார்த்தா we have executable permission. இப்ப லாங் லிஸ்ட் பண்ணி பாத்தீங்கன்னா read write execute greenல வந்துருச்சு அப்படினாலே அது காப்ஸ் வந்து சாரி அந்த பேக்கேஜ்க்கு எக்ஸிக்யூட்டபிள் பர்மிஷன் இருக்குன்னு அர்த்தம். டன். சோ இப்போ நான் காப்ஸ்க்கு வந்து எக்ஸிக்யூட்டபிள் பர்மிஷனையும் கொடுத்தாச்சு. சும்மா காப்ஸ் ரன் பண்றேன். எனக்கு என்ன காட்டுது? காப்ஸ் நாட் ஃபவுண்ட் தான் காட்டுது. காப்ஸ்னே ஒண்ணு கிடையாது. கமாண்ட் தப்புன்னு அது காட்டல, காப்ஸே இல்ல அப்படின்றதுதான் நமக்கு இங்க காட்டக்கூடிய எரர். சோ என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுக்கு பைனரி பர்மிஷன் கிடைக்கணும், எக்ஸிக்யூட்டபிள் பர்மிஷன் கிடைக்கணுங்கிறதுக்காக பின் பாத்துக்கு நம்ம மூவ் பண்ண போறோம். அதாவது நம்ம அதை ஸ்டார்ட் பண்றதுக்கு நம்ம இன்னும் ஸ்டார்ட் பண்ணல காப்ஸ். ஆக்சுவலி காப்ஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு பதிலா பின்லயும் போடலாம். இதுக்கு நிறைய வழி இருக்கு. மூவிங் காப்ஸ் டு பின் பாத். ஸோ பின்னா பைனரி பாத்னு அர்த்தம். அந்த பைனரி பாத்துக்குள்ள எல்லா பைனரி ஃபைல்ஸையும் போட்டுட்டோம் அப்படின்னா அது ஈஸியா எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ மூவ் பிரசன்ட் டைரக்டரியில இருக்கக்கூடிய காப்ஸ்ன்ற ஃபைல யூசர் லோக்கல் பின் பாத்துக்கு நான் மூவ் பண்றேன். இப்போ எனக்கு இந்த பாத்துல காப்ஸ் கிடையாது. இப்போ நான் நார்மலா காப்ஸ்ன்னு கொடுக்குறேன். என்ன காட்டுது? ஃபர்ஸ்ட் நான் ரூட் பாத்துல வச்சு ரன் பண்ணப்போ எனக்கு எக்ஸிக்யூட் ஆகல, அதுக்கு எக்ஸிக்யூட்டபிள் பர்மிஷனும் இல்ல. நான் பைனரி பாத்துக்கு மூவ் பண்ணி அதுக்கு எல்லா பர்மிஷனும் எனேபிள் ஆனதுக்கு அப்புறம் இட் ஸ்டார்ட்ஸ் ரன்னிங். ஸோ காப்ஸ்னா யாரு, அதனுடைய கமெண்ட்ஸ் என்ன, எல்லா ஹிஸ்டரியும் இங்க காட்டுது. ஸோ காப்ஸ் is nothing but Kubernetes operations. Kops is the easiest way to get a production grade Kubernetes cluster up and running. So இதுதான் வந்து கொஞ்சம் easiest way to create a prod grade cluster அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Kops commands எல்லாமே இங்க இருக்கு. Kops யூஸ் பண்ணி எப்படி Terraform commands பாத்தீங்களோ அதே மாதிரி Kops commands, kubectl commandsம் லிஸ்ட் இந்த மாதிரி நீங்க எடுத்து வச்சுக்கலாம். ஒவ்வொரு கமாண்டோடைய அர்த்தமும் இங்க இருக்கும். சோ இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து தனியாவே ஃபைல் பண்ணி வச்சுக்கோங்க. இது அப்படியே காப்பி பண்ண எடுத்துக்கலாம் இல்லையா? எடுத்து வச்சுக்கோங்க. இன்டர்வியூ क्वेश्चंसல சோ வாட் இஸ் மீன் பை காப்ஸ் எக்ஸ்போர்ட் கமாண்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா சொல்ல தெரியணும். ஓகேவா? சோ அந்த மாதிரி சின்ன சின்ன கீவேர்ட்ஸ் பாத்துக்கிறதுக்கு எடுத்து வச்சுக்கோங்க ஒரு சேஃபர் சைடுக்கு. டன். சோ இதே மாதிரி kubectl-யும் நம்ம கான்ஃபிகர் பண்ண போறோம். சோ ஒவ்வொரு ஸ்டெப்பா நான் இங்க கொண்டு வரேன். கிளையண்ட் மெஷின் டன். அதுல காப்ஸ்ன்ற பேக்கேஜையும் நான் டவுன்லோட் பண்ணிட்டேன், ரன் ஆயிட்டு இருக்கு. அடுத்து kubectl-ன்ற பேக்கேஜையும் இப்ப நம்ம கான்ஃபிகர் பண்ண போறோம். அதுவும் பைனரி தான். இப்ப எப்படி காப்ஸ் ரன் பண்ணீங்களோ அதே ஸ்டெப்ஸ் தான் அதுக்கும், பட் லிங்க் மட்டும் மாறும். Let me configure kubectl. kubectl எங்கதான் இருக்கு? curl command கொடுத்து நான் கரண்ட் பாத்ல தான் அதை புல் பண்ணி வச்சிருக்கேன். அது எனக்கு ரீட் ரைட் ஃபைலா தான் இப்பவும் இருக்கு. இதுவும் ஒரு பைனரின்றத நான் ஆல்ரெடி சொன்னேன். சோ அதுக்கு பெர்மிஷன் கொடுக்கிறதுக்கு chmod executable permission followed by kubectl. இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் இங்கேயே இருக்கு. நான் டைப் பண்றதுனால பார்க்காதீங்க. இந்த கமெண்ட் தான் நான் யூஸ் பண்றது. சோ ஒரு ஃபைலுக்கு எக்ஸிக்யூட்டபிள் பர்மிஷனை நான் ஆட் பண்றேன். கொடுத்தாச்சு. ஈவன் இதுக்கு kubectl-க்கும் எக்ஸிக்யூட்டபிள் பர்மிஷன் கிடைச்சாலும் நாட் ஃபவுண்ட் தான் வருது. இட் இஸ் ஆல்சோ அ பைனரி. சோ இதையும் பின் பாத்துக்கு நம்ம மூவ் பண்ணிக்கலாம். அதே கமெண்ட் மூவ் காப்ஸ்க்கு பதிலா kubectl கொடுத்து மூவ் பண்ணியாச்சு. இப்போ kubectl-னு கொடுத்தனா kubectl-ஓட கமாண்ட்ஸும் இங்க வருது. kubectl controls the Kubernetes cluster manager. கிளஸ்டர் மேனேஜர் யாரு? மாஸ்டர் நோட். ஓகேவா? மாஸ்டர் நோட்ல தான் அந்த மேனேஜிங் காம்போனன்ட்ஸ் எல்லாமே இருக்கு. சோ இந்த இடத்துல அவன் சொல்றது அப்படிதான். பட் உண்மையாவே அங்க யார் உங்க ஒர்க்கர் நோட் எல்லாம் கண்ட்ரோல் பண்றது அப்படின்னா கிளஸ்டருக்குள்ள இருக்கக்கூடிய மாஸ்டர் தான். அது எல்லாருமே சேர்ந்து இருக்கிறதுனால we call it as cluster. ஓகே, மேக்ஸிமம் உங்க ஒர்க் பண்ண போறது யாருன்னு பாத்தீங்கன்னா மாஸ்டர் மெஷின் தான். மாஸ்டர் மெஷின் தான் ஒர்க்கர் நோட்ஸ் எல்லாத்தையுமே கமாண்ட்ஸ் கொடுத்து கண்ட்ரோல் பண்றது. ஃபைன். So done. So காப்ஸ் and kubectl setup over. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த காப்ஸை யூஸ் பண்ணி I can create a cluster. காப்ஸை யூஸ் பண்ணி கிளஸ்டர் கிரியேட் பண்ணலாம்.
நீங்க டெராஃபார்ம் நல்லா தெரிஞ்சதுனாலதான் நான் டெராஃபார்ம் வச்சே சொல்லிட்டு இருக்கேன். பிளஸ் இதுல வர்றதும் டெராஃபார்ம் பத்தின கான்செப்ட் தான். இப்ப டெராஃபார்ம் யூஸ் பண்ணி நீங்க ஒரு AWS கன்சோல்ல இல்ல எந்த அக்கௌண்ட் சொல்றீங்களோ அந்த அக்கௌண்ட்ல ஒரு ரிசோர்ஸ் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா டெராஃபார்ம்க்கு பெர்மிஷன் கொடுக்கணும் தானே? கொடுத்தீங்க தானே? என்ன மாதிரி பெர்மிஷன் கொடுத்தீங்க? ஓகே, அப்படியே கொடுத்தீங்க கிளாஸ்ல? ரோல் தானே கொடுத்தீங்க? ரோல் கொடுத்தீங்க, கிரியேட் பண்ண. ஓகே, சோ பேசிக்கா என்ன கொடுக்கலாம் அப்படின்றது நீங்க ரெண்டுமே சொன்னீங்க. சோ பேசிக்கா ஒரு டெராஃபார்ம் டூல் வந்து ஏதாவது ரிசோர்ஸ் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா அந்த கிளவுட் ஆக்சஸ் பண்றதுக்கு அதுக்கு பெர்மிஷன் இருக்கணும். அதாவது அந்த ஸ்பெசிபிக் அக்கௌண்ட் ஆக்சஸ் பண்றதுக்கு பெர்மிஷன் இருக்கணும். அதுக்குள்ள இருக்கக்கூடிய சர்வீசஸ் ஆக்சஸ் பண்றதுக்கும் அதுக்கு பெர்மிஷன் இருக்கணும். அது எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ஒண்ணு நீங்க டெராஃபார்ம் இன்ஸ்டால் பண்ணிருக்கக்கூடிய மெஷினுக்கு ரோல் கொடுத்து ஆக்சஸ் பண்ணலாம். இன்கேஸ் EC2 மெஷின் தான் அப்படின்னா இந்த மெஷினுக்கு ரோல் கொடுத்தா என்ன அர்த்தம்? இந்த மெஷினால EC2 மட்டும் இல்ல, நான் ஃபுல் ஆக்சஸ் உள்ள ரோல் கொடுத்துட்டேன். EC2 கேன் ஆக்சஸ் எனிதிங்ன்ற மாதிரி EC2க்கு அட்மின் ஆக்சஸ் கொடுத்துட்டேன் அப்படின்னா அது எந்த சர்வீஸ் வேணாலும் ஆக்சஸ் பண்ணும்ல. இந்த மெஷினுக்கு பெர்மிஷன் கிடைக்குதுன்னா என்ன அர்த்தம்? அந்த மெஷினுக்குள்ள இருக்கக்கூடிய டூல்ஸ்க்கும் பெர்மிஷன் கிடைக்குதுன்னு அர்த்தம். அப்படியும் பண்ணலாம், இல்ல யூசராவும் லாகின் பண்ணலாம். யூசர் ஒன்னு கிரியேட் பண்ணி யூசருக்கு அட்மின் ஆக்சஸ் கொடுத்து அந்த யூசர் மெஷின்குள்ள லாகின் பண்ணாரு அப்படின்னா இந்த மெஷின்ல இருந்து என்னால என்ன வேணாலும் அட்மின் ஆக்சஸோட பண்ண முடியும். அந்த டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரியும் இல்லையா? இதுவும் காமனான கான்செப்ட் தான். ஒரு ரிசோர்ஸ் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா ஒன்னு ரோல் அட்டாச் பண்ணலாம், இல்லைன்னா யூசர் பெர்மிஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சோ இப்போ இந்த மெஷினுக்கு AWS ஆக்சஸ் பண்றதுக்கு பெர்மிஷன் இருக்கா? AWSல வேற ஏதாவது சர்வீசஸ் ஆக்சஸ் பண்றதுக்கு பெர்மிஷன் இருக்கா? இல்ல. சோ AWS S3 LS அப்படின்னு ஒரு கமெண்ட் கொடுக்குறேன். என்ன காட்டுது? என்னன்னு காட்டுது? கமெண்ட் நாட் ஃபவுண்ட்னு காட்டுது. அப்படியே காட்டும். பெர்மிஷன் இல்லைன்னா பெர்மிஷன் இல்லைன்னு காட்டும். இதுல என்னன்னா உங்க உபுண்டு மெஷின்ல பை டிஃபால்ட் AWS CLI பேக்கேஜ் இருக்காது. நீங்க லினக்ஸ் மெஷின்ஸ்ல இருந்து தான் இவ்வளவு நாள் AWS S3 கமாண்ட்லாம் சும்மா ரன் பண்ணி பார்த்திருப்பீங்க. AWS கான்ஃபிகர்னும் பண்ணிருப்பீங்க. அதுக்கு என்ன தேவை? AWS CLI பேக்கேஜ் தேவை. அது Amazon லினக்ஸ் மெஷின்ல தான் இருக்கு, உபுண்டு மத்த OS எல்லாம் கிடையாது. அதனாலதான் AWS CLI பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ண சொல்லி அங்க அப்டேட் நமக்கு கொடுக்குது. சோ apt update கொடுத்து ரெப்போ அப்டேட் பண்ணிட்டு இங்கேயே நான் AWS, அதனாலதான் உபுண்டு மெஷின் எடுத்தேன். லினக்ஸ்ல ஆல்ரெடி இருக்கும், உபுண்டுல இருக்காது. apt மூலமா I'm installing AWS CLI. இந்த கமாண்ட் அங்கேயே வந்தது. உங்களுக்கு AWS not foundன்னு சொல்லி இப்படி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கமாண்ட்ஸும் வந்துச்சு. So same command I used. சோ இதுக்கப்புறம் நம்ம AWS கமாண்ட்ஸ் ரன் பண்ணலாம். இப்ப நான் AWS கான்ஃபிகர்னு கொடுத்தாலும் அது இல்லன்னு தான் காமிச்சிருக்கோம். ஏன்னா AWS CLI கமாண்ட் அதுவுமே. சோ நாலாவதா என்ன ஸ்டெப் நம்ம பண்ணணும்னா, ஆக்சுவலி உங்க டெராஃபார்ம்க்கு எப்படி பெர்மிஷன் கொடுத்தீங்களோ அதே மாதிரி இங்க காப்ஸ்க்கு பெர்மிஷன் தரணும். காப்ஸ்க்கு போய் என்னால டைரக்டா பெர்மிஷன் கொடுக்க முடியாது. அதுக்கு பதிலா அந்த மெஷினுக்கு தான் பெர்மிஷன் கொடுக்க முடியும். இல்லைன்னா யூசர் யாராவது லாகின் பண்ணி அந்த காப்ஸை யூஸ் பண்றாங்க அப்படின்னா ஃபுல் பெர்மிஷன் கிடைக்கும். சோ அந்த கனெக்டிவிட்டி தெரிஞ்சுக்கோங்க. சோ ஒரு IAM யூசர் நான் கிரியேட் பண்ண போறேன். இல்லைன்னா என்ன பண்ணலாம்? இல்ல உங்களோட சாய்ஸ்க்கு நீங்க ரோல் கிரியேட் பண்ணி கூட உங்க மெஷினுக்கு, அதாவது EC2க்கு ஃபுல் ஆக்சஸ் கொடுத்து ஒரு ரோலை உங்க மெஷினுக்கு அட்டாச் பண்ணி யூஸ் பண்ணி பார்க்கலாம். ரெண்டுமே ஓகே தான். சரியா? சோ இந்த மெஷினுக்கு பெர்மிஷன் இருக்கா அப்படின்றத லெட் மீ செக். AWS S3 LS
பர்மிஷன் கிடையாது. சோ அந்த பர்மிஷனை இப்ப எனேபிள் பண்றதுக்கு தான் நான் ஒரு யூசரா லாகின் பண்ண போறேன். IAM user create user. சோ இவர் வந்து கியூப் அட்மின் தானே, சோ அதனால கியூப் அட்மின் அப்படின்னு சொல்லி ஒரு யூசர் கிரியேட் பண்ணி யூசருக்கு ஃபுல் ஆக்சஸ். நீங்க ஃபுல் ஆக்சஸ் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. நான் எதுக்கு ஃபுல் ஆக்சஸ் கொடுக்குறேன் அப்படின்னா, கிளஸ்டருக்கு தேவையான பொருட்களை கிரியேட் பண்ணணும் இல்லையா, லைக் நெட்வொர்க், செக்யூரிட்டி குரூப், சப்நெட், வேற ஏதாவது தேவைப்படுது, லோட் பேலன்சர் தேவைப்படும், ஆட்டோ ஸ்கேலிங், இது எல்லாமே தேவை. அவங்க எல்லாரையுமே ஆக்சஸ் பண்றதுக்கு நம்ம கிட்ட பெர்மிஷன் இருக்கணும். அதுக்கு தேவையான ஸ்பெசிபிக் பெர்மிஷன்ஸ் எனேபிள் பண்ணா கூட ஓகே தான். இது மட்டும் கொடுத்தாலே போதும். யூசர் கிரியேட் பண்றீங்க, யூசருக்கு அட்மின் ஆக்சஸ் கொடுக்கறதுக்கு பதிலா ஸ்பெசிபிக் பெர்மிஷன்ஸ், இந்த தேவையான பெர்மிஷன்ஸை மட்டும் கொடுத்து கூட கிரியேட் பண்ண முடியும். நான் கொடுக்கறது ஈஸியா இருக்கட்டும்னு அட்மின் ஆக்சஸா கொடுக்குறேன். ஆல்சோ ஹீ இஸ் an அட்மின் யூசர், அதனால பிரச்சனை கிடையாது. சோ admin access create user. யூசருடைய credentials நான் எடுத்துக்கிறேன். command line interface. So இந்த keys எல்லாம் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க தனியா. தேவைப்படும். இருக்கட்டும். So let us login. Login பண்றதுக்கு AWS configure என்ற command followed by username, password. எந்த ரீஜனுக்கு இவருக்கு ஆக்சஸ் கொடுக்கணுமோ கொடுக்கலாம், இல்லைனாலும் அவருக்கு ஆக்சஸ் கிடைக்கும். ஏன் அப்படின்னா he is an admin user. சோ அதனால பிரச்சனை இல்லை. ரீஜனுக்கு வந்து US East 2. நான் யூஸ் பண்றது யூசுவலா ஒஹாயோ ரீஜியன். அந்த ஒஹாயோட டைரக்ஷன் US East 2 கொடுத்துக்கிறேன். ஃபார்மேட் JSON கொடுத்துக்கிறேன். இப்ப செக் பண்ணி பார்க்கலாம். S3 access ஆகுது, which means மத்த சர்வீசஸ்மே நம்ம full access தான் கொடுத்திருக்கோம். entire permission இந்த யூசருக்கு இருக்கிறதுனால இதே permissions இப்ப காப்ஸும் யூஸ் பண்ணிக்க முடியும். சோ ஃபைனலா என்ன கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னா, காப்ஸ் கேன் access anything in my account. இப்ப அந்த அக்கவுண்ட்ல அது என்ன வேணாலும் access பண்ண முடியும், எதை வேணாலும் கிரியேட் பண்ண முடியும் அப்படின்றத நம்ம கொடுத்திருக்கோம். சோ அதுதான் நமக்கு தேவையானதும் கூட. ஃபைன். சோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் IAM யூசர் கிரியேட் பண்ணி அட்மின் ஆக்சஸ் கொடுத்து நம்ம இது பண்ணியாச்சு. அண்ட் ஃபிஃப்த் லைக் இதுக்கப்புறம் மேக்ஸிமம் கிரியேஷன் மட்டும்தான் பாக்கி. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஸ்டெப் என்ன அப்படின்னா, என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ். என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ் வந்து நம்ம பிளேஸ் பண்ண போறோம். இந்த என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ் யாருக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம காப்ஸ்க்காக. நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, காப்ஸுக்கு நம்ம பெர்மிஷன் கொடுக்கறது கண்டிப்பா இந்த இடத்துல வேணும். எப்படி அந்த காப்ஸ் வந்து இந்த ஃபுல் ஆக்சஸை யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னா, நம்ம என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ் அந்த பெர்மிஷன்ஸை பாஸ் பண்ண போறோம். யூசர் பர்மிஷன் வச்சு தானே இப்ப நான் லாகின் பண்ணேன். யூசர் பர்மிஷன் வச்சு நான் லாகின் பண்ணிருக்கேன், ஃபுல் ஆக்சஸ் இருக்கு. காப்ஸுக்கு அந்த பர்மிஷன் கிடைக்கணும் அப்படின்னா we have to pass as environment variable. print env அப்படின்ற கமாண்ட் கொடுத்தா என்ன அவுட்புட் வரும்? print env என்ற கமாண்ட் கொடுத்தா என்ன அர்த்தம்? பார்த்தா வேற environment variables print பண்ணும் இல்லையா? What is mean by environment variables?
இட்ஸ் அ ஷெல் கமெண்ட். print env அப்படின்றது ஒரு ஷெல் கமெண்ட். ஒரு சர்வருக்கு இப்ப இந்த மெஷின்குள்ள நான் ஒரு கமாண்ட் ரன் பண்றேன். இப்ப நான் எந்த பாத்ல இருக்கேன்றது எப்படி பார்க்கலாம்? pwdன்ற கமாண்ட் யூஸ் பண்ணி I'm giving that command. அது என்ன காட்டுது? ரூட்னு சொல்லி காமிக்குது. இதே கமாண்ட நான் வேற பாத்ல இருந்து ரன் பண்றேன். அதே கமாண்ட் வேற பாத்ல இருந்து ரன் பண்றேன். அப்ப என்ன காட்டுது? அதுக்கேத்த ஆன்சர் எனக்கு வேரி ஆகி வருது. சேம் கமாண்ட் பட் டிஃபரெண்ட் என்விரான்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் வேரியபிள் காட்டுது இல்லையா? சாரி, வேரியேஷன் காட்டுது இல்லையா? தட் இஸ் பிகாஸ் ஆஃப் என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ். ஸோ இந்த மெஷின்ல டிஃபால்ட்டா சில என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ் அந்த இடத்துல பிளேஸ் ஆயிருக்கு. ஸோ அந்த என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸை லிஸ்ட் பண்றதுக்காக தான் print env அப்படின்ற என்விரான்மெண்ட் கமாண்டை நம்ம யூஸ் பண்றோம். இந்த மெஷின்ல இருக்கக்கூடிய டிஃபால்ட் கமெண்ட்ஸ். சோ இந்த பாத்ல இருந்து யாராவது pwd அப்படின்னு போட்டாங்கன்னா உங்களுக்கு என்ன அவுட்புட் காட்டணும்? இந்த பாத்ல இருந்து போட்டாங்கன்னா உங்களுக்கு ரூட் தான் காட்டும். லாக் நேமும் ரூட் தான், அந்த ஹோம் பாத் பேரும் ரூட் தான். சோ அந்த மாதிரி இங்க இருக்கக்கூடிய ஆன்சர்ஸ் தான் நமக்கு அந்த இடத்துல ரிஃப்ளெக்ட் ஆகுது. இது டிஃபால்ட்டா நம்ம அமேசான் வந்து கான்ஃபிகர் பண்ணி வச்சிருக்கக்கூடிய வேரியபிள்ஸ். சோ அது பிரச்சனை கிடையாது. இப்போ இதே மாதிரி என்னோட காப்ஸுக்கும் நான் வேரியபிள்ஸை செட் பண்ணி அது பர்மிஷனை யூஸ் பண்ணணும்னு சொல்லிக்க போறேன். சோ இது மட்டும் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும் உங்களுக்கு. சோ என்ன கான்ஃபிகர் பண்ணணும் அப்படின்னா, லைக் என்னத்தை நம்ம என்விரான்மெண்ட் வேரியபிளா பாஸ் பண்ணணும் அப்படின்னா, ஆக்சஸ் கீ, சீக்ரெட் ஆக்சஸ் கீ, அவ்வளவுதான். காப்ஸுக்கு அந்த பெர்மிஷன் தானே தேவை. சோ அந்த கீஸையும் நம்ம காப்ஸ் கிட்டே கொடுக்க போறோம் as an என்விரான்மெண்ட் வேரியபிள். ஒரு என்விரான்மெண்ட் வேரியபிள் பாஸ் பண்ணணும் அப்படின்னா எக்ஸ்போர்ட் அப்படின்ற கமாண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். export age is equal to 30 அப்படின்னு நான் கொடுக்குறேன்னா, இப்போ print env ன்னு கொடுக்குறேன். என்ன காட்டுது? age 30 அப்படின்னு சொல்லி எனக்கு இந்த இடத்துல வேரியபிள் பிளேஸ் ஆயிருக்கு. சோ அதை எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம இந்த மெஷின்ல எங்க இருந்து ஏஜ்னு கூப்பிட்டாலும் அந்த அவுட்புட் தான் எனக்கு வரும். சோ வேரியபிள்ஸை கால் பண்றதுக்கு நம்ம என்ன கமாண்ட் யூஸ் பண்ணுவோம் அப்படின்றதையும் நான் காட்டுறேன். இப்போ my age is டாலர் போட்டு நம்ம பக்கத்துல ஏதாவது கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கு பேரு வேரியபிள். ஓகேவா? சோ கொடுத்து நான் கால் பண்றேன். என்ன காட்டுது? my age is 30. சோ இந்த மாதிரி வேரியபிள்ஸை பிளேஸ் பண்றதுக்கு எக்ஸ்போர்ட், டெலிட் பண்றதுக்கு அன்செட் கொடுத்து அந்த வேரியபிள் பேரை கொடுத்தீங்கன்னா டெலிட் ஆயிடும். ஓகேவா? இந்த மாதிரி நான் பாஸ் பண்ண போறது நம்ம காப்ஸ்க்கு தேவையான கிரெடென்ஷியல்ஸ் தான். அந்த ஆக்சஸ் கீ, சீக்ரெட் ஆக்சஸ் கீஸை நான் வந்து எக்ஸ்போர்ட் பண்றேன். இந்த கமாண்டுக்கு அர்த்தம் எக்ஸ்போர்ட்னா வேரியபிள் பிளேஸ் பண்ண போறோம். அது என்ன பேர்ல பிளேஸ் பண்ண போறோம் அப்படின்னா AWS access key ஐடின்ற பேர்ல பிளேஸ் பண்ண போறோம். அண்ட் அதுக்கான வேல்யூ நம்ம இந்த இடத்துல வேல்யூ தானே கொடுத்துருக்கணும். நான் உங்களுக்கு ஏஜ் இஸ் ஈக்குவல் டு 100ன்னு பண்ணி காமிச்சேன் இல்லையா? ஏஜ் இஸ் ஈக்குவல் டு அதோட வேல்யூ. சோ access key is equal to அதோட வேல்யூ இந்த இடத்துல நான் கொடுத்துருக்கணும். ஆனா நான் டைரக்டா கொடுக்கல. எங்க இருந்து எடுத்துக்க சொல்லிருக்கேன்? AWS கான்ஃபிகர் கொடுத்து நான் லாகின் பண்ணும்பொழுது ஒரு கீ பாஸ் பண்ண இல்லையா? ஆக்சஸ் கீ பாஸ் பண்ண இல்லையா? அதை எடுத்துக்க சொல்லிட்டேன். ஓகேவா? இதுக்கு பதிலா நீங்க டைரக்டாவும் வேல்யூ கொடுத்துருக்கலாம். நான் ஆல்ரெடி லாகின் பண்ணி தான் வந்தேன் அப்படின்றதுனால இந்த கமெண்ட். நீங்க லாகின் பண்ணாம கூட டைரக்டா அதை பண்ணலாம். ஆனா கீயை டைரக்டா கொடுத்துருக்கணும். இந்த டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. சோ இப்போ ஆக்சஸ் கீ எனக்கு பிளேஸ் ஆக போகுது. சேம் வே சீக்ரெட் கீ. AWS configure get secret key. secret key-ய எடுத்துக்க சொல்லிருக்கேன். இது ரெண்டுமே யாருக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா காப்ஸ்க்காக தான். காப்ஸ்க்கு இந்த பெர்மிஷன் வேணும் அப்படின்றதுக்காக நான் என்விரான்மெண்ட் வேரியபிளை நான் பாஸ் பண்றேன். அண்ட் அதுதான் நம்மளுடைய 5th ஸ்டெப். பாஸ் என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ். பாஸ் என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ். சோ அடுத்து காப்ஸ்க்கு தேவையான எல்லா விஷயத்தையுமே நான் வந்து என்விரான்மெண்ட் வேரியபிளா தான் பாஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதே மாதிரி காப்ஸ் ஒரு கிளஸ்டரை கிரியேட் பண்ண போகுது இல்லையா? அது எந்த பேர்ல கிரியேட் பண்ணுன்றதையும் நான் ஒரு என்விரான்மெண்ட் வேரியபிளா தான் பாஸ் பண்ண போறேன். சோ எக்ஸ்போர்ட் நேம் இஸ் ஈக்குவல் டு நான் எனக்கு எந்த நேம்ல வேணுமோ அந்த நேம். இந்த நேம்ல தான் எனக்கு கிளஸ்டர்னு ஒண்ணு கிரியேட் ஆக போகுது. எக்ஸ்போர்ட் நேம் இஸ் ஈக்குவல் டு கொடுத்துட்டேன். இதுல இன்னொரு விஷயம் நம்ம வந்து ஒரு என்விரான்மெண்ட் வேரியபிளா பாஸ் பண்ண வேண்டியது இருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா S3 பக்கெட் இன்ஃபர்மேஷன். அதாவது
கிளஸ்டர் கிரியேட் பண்ணி அந்த கிளஸ்டர் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே பேக் எண்ட்ல அது ஸ்டேட் ஃபைலா ஸ்டோர் பண்ணணும். கரெக்டா? அதுக்கு ஒரு S3 பக்கெட் தேவை. அந்த S3 பக்கெட்டையும் நான் இந்த இடத்துல என்விரான்மெண்ட் வேரியபிளா பிளேஸ் பண்ணாதான் காப்ஸ் வந்து கிளஸ்டர் கிரியேட் பண்ணும்பொழுது அந்த S3 பக்கெட்டை கனெக்ட் பண்ணிக்கும். வித் ரெஃபரன்ஸ் டு தட் S3 பக்கெட் அது ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ S3 பக்கெட்டையும் நம்ம இந்த இடத்துல ப்ரீ ரெக்வசைட்டா பாஸ் பண்ணணும். இன்னும் நான் பக்கெட்டே கிரியேட் பண்ணல. ஸோ அந்த பக்கெட் கிரியேஷனையும் நான் முடிச்சிடுறேன். காப்ஸுக்கு தேவையான, அதாவது காப்ஸ் வந்து கிளஸ்டர் இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்றதுக்கு ஒரு S3 பக்கெட் பேக்எண்ட்ல தேவை. அந்த S3 பக்கெட்டை நான் இப்பவே கிரியேட் பண்ணி அதுக்கு என்விரான்மெண்ட் வேரியபிளா பாஸ் பண்ணி கொடுத்துட்டேன் அப்படின்னா அதே யூஸ் பண்ணிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அது உங்களுக்கு லைவா காட்டும்போது தான் இல்லை அண்டர்ஸ்டாண்ட். ஸோ S3 பக்கெட் ஆஸ் யூஷுவல். ஸோ காப்ஸ் டிஃப்ரெண்ட் பேர் கொடுக்கணுமேன்னு சொல்லிட்டு காப்ஸ்ன்னு கொடுத்துருக்கேன். Ohio enable usual bucket creation தான், அதுல எந்த டிஃபரன்ஸும் இல்ல. bucket version அந்த பக்கெட்டை மட்டும் என்விரான்மெண்ட் வேரியபிளா நீங்க பாஸ் பண்ணா போதும், வேற எதுவுமே பண்ண தேவையில்ல. சோ அதை பாஸ் பண்றதுக்கான கமெண்ட் export cops export cops state S3 is equal to எந்த பக்கெட்டோ அந்த பக்கெட்டோட பேரு, உங்க பக்கெட் பேர் என்ன? cops cops 230923. இப்ப பிரிண்ட் ENV அப்படின்னு நம்ம கொடுத்தோம்னா இந்த 4 இன்ஃபர்மேஷனும் கிளஸ்டர் கிரியேஷனுக்கு காப்ஸுக்கு ப்ரீ ரெக்வசைட்டா தேவை. அதாவது இப்ப கிளஸ்டர் கிரியேட் பண்ண போறோம், ஃபைனல் ஸ்டேஜ்ல இருக்கும். சோ அது கிரியேட் பண்றதுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸை மட்டும், பெர்மிஷன்ஸை மட்டும் நம்ம என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸா பாஸ் பண்ணிருக்கோம். இதுல பாத்தீங்கன்னா கிளஸ்டர் என்ன பேர்ல கிரியேட் ஆகணுங்கிறது நேம்ல இருக்கு. அண்ட் கிளஸ்டர் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த இன்ஃபர்மேஷன்ஸை ஸ்டோர் பண்றதுக்கு ஸ்டேட் ஃபைல் இதுதான்றதையும் நான் சொல்லிட்டேன். ஸோ அதை ரெஃபரன்ஸா வச்சு கிரியேட் பண்ணிடும். அண்ட் ஆக்சஸ் பண்றதுக்கான பெர்மிஷன்ஸ், ஆக்சஸ் கீ அண்ட் சீக்ரெட் ஆக்சஸ் கீ. ஸோ 4 விஷயத்த we need to pass as environment variables. So for info. ஓகே, அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் பண்ணேன், which is bucket creation. இந்த இடத்துல போட்டு ஸோ S3 bucket creation. ஓகே, சோ இது வரைக்கும் கிளியரா என்ன பண்ணணும்ன்றது? சோ ஒரு கிளையண்ட் மெஷின் அண்ட் அதுல காப்ஸ் இன்ஸ்டால் பண்ணிருக்கோம், kubectl இன்ஸ்டால் பண்ணிருக்கோம், IAM யூசரா லாகின் பண்ணி IAM அது ஃபுல் பெர்மிஷன் நமக்கு வேணும் கிளஸ்டர் கிரியேட் பண்றதுக்கு அப்படின்றதுனால பெர்மிஷன்ஸையும் எடுத்தாச்சு, பக்கெட்டை கிரியேட் பண்ணியாச்சு, ஸ்டேட் ஃபைல் ஸ்டோர் பண்ண, வேற எதுவுமே நம்ம ஸ்டோர்லாம் பண்ண தேவையில்ல, அது எல்லாத்தையுமே காப்ஸ் ஸ்டோர் பண்ணிக்கும். பட் இதுதான் உங்க பக்கெட்ல அதுக்கு தெரியணும். அதுக்காக we need to create the S3 bucket and ஃபைனலா எல்லாத்தையுமே காப்ஸ்க்காக நான் என்விரான்மெண்ட் வேரியபிளா பாஸ் பண்ணிட்டு இப்ப ஃபைனலா கிளஸ்டர் கிரியேஷனுக்கு தான் நம்ம போக போறோம். சோ அதுக்கு முன்னாடி இந்த ஒரு ஸ்டெப் வந்து ஆப்ஷனல் ஸ்டெப், SSH authentication அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டெப். SSH authentication அது என்ன? SSH authentication அப்படின்னா ஒன்ஸ் கிளைண்ட் மெஷினை யூஸ் பண்ணி காப்ஸை யூஸ் பண்ணி நான் கிளஸ்டர் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க அந்த மெஷின்ஸ்குள்ள SSH பண்ணி போகணும், கனெக்ட் பண்ணி போகணும். ஃபுல்லாவே நம்ம கமெண்ட் கொடுத்தா ரன் பண்ண போறோம். சோ இவங்களுக்கு எல்லாம் SSH கீஸ் வந்து இவங்களுக்கு எல்லாம் கீப்பர் இருக்கு. அதுக்கு கீப்பர் யார் கிரியேட் பண்ணுவா? மெஷினே நம்ம கிரியேட் பண்ணல, கீப்பர் அந்த மெஷின்ஸ்க்கு இருக்காது. இன்கேஸ் கீஸ் நீங்க அட்டாச் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா SSH கீஜென் நம்ம வெளியிலேயே பண்ணிக்கலாம். SSH hyphen keygen நார்மலா கிரியேட் பண்ணுவீங்க தெரியுமா? SSH hyphen keygen கொடுத்து உங்க மெஷின்ல ஒரு கீப்பரை ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா காப்ஸ் கிளஸ்டர் கிரியேட் பண்ணும்போது அந்த கீப்பர்ஸை உங்க மெஷின்ல அட்டாச் பண்ணிடும். இது இல்லைனாலும் ஒன்றும் இல்லை. ஸோ ஒரு ஸ்டெப்பா தான் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். SSH authentication உங்க மெஷின்ஸ்க்கு கீப்பர் செட் பண்ணணும் அப்படின்னா SSH keygen ஸ்டெப்பை நீங்க ஜெனரேட் பண்ணிக்கலாம்.
ஓகே சோ அது காப்ஸ் வந்து கிளஸ்டர் கிரியேட் பண்ணும்போது மெஷின்ஸ்க்கு அட்டாச் பண்ற கீ இல்லனாலும் ப்ராப்ளம் கிடையாது யூ கேன் இக்னோர் திஸ் ஸ்டெப் சோ இவ்வளவுதான் SSH authentication so finally we are going to create a cluster சொல்லுங்க ரெண்டு क्वेश्चन இப்போ வந்து பக்கெட் வந்து இது கிரியேட் பண்றோம் ஃபர்ஸ்ட் பக்கெட் வந்து to store the state file ஸ்டேட் ஃபைலை ஸ்டோர் பண்றதுக்கா ஆமா கிளஸ்டர் இன்ஃபோஸ் எல்லாமே உங்களுக்கு பேக் எண்ட்ல தான் ஸ்டோர் ஆகும் எப்படி டெராஃபார்ம்ல பாத்தீங்களோ அதேதான் டெராஃபார்ம்லயுமே ஒரு ஸ்டேட் ஃபைல் வந்து உங்க மெஷின்ல தானே கிரியேட் ஆச்சு அந்த மெஷின் எங்க அந்த ஃபைல் எங்க மெயின்டைன் பண்ணனும்னு சொன்னோம் பேக் எண்ட்ல அது காப்ஸ்க்கு மேண்டேட்டரி சோ அந்த ஸ்டேட் ஃபைலை அது பேக் எண்ட்ல மெயின்டைன் பண்றதுக்கு I have created an S3 bucket இப்போ எல்லா கமாண்ட்மே வந்து S3 பக்கெட்ல ஸ்டோர் ஆகிற மாதிரி இருக்கும் இப்போ கிளஸ்டரோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே அது ஸ்டோர் ஆகும் இப்போ கிளஸ்டர்ல என்ன கிரியேட் ஆச்சு கிளஸ்டர்ல எத்தனை மெஷின் ஓடுது அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே தனித்தனியா உங்க S3 பக்கெட்ல ஸ்டோர் ஆயிருக்கும் இட்ஸ் லைக் கண்ட்ரோலர் ஐயா கண்ட்ரோல் மாதிரி இப்ப இந்த S3 பக்கெட் ரெண்டாம் அதுலப்பா கண்ட்ரோலும் கிடையாது இப்ப நீங்க ஸ்டேட் ஃபைல் பாத்தீங்களா அதே கான்செப்ட் தான் ஸ்டேட் ஃபைல் தெரிஞ்சா உங்களுக்கு இது தெரிஞ்சிரும் ஸ்டேட் ஃபைல்ன்றது உங்க கிளஸ்டர்ல என்ன கிரியேட் ஆச்சு எத்தனை என்ன நீங்க லான்ச் main.tf ஸ்டேட் ஃபைல் tf ரெண்டு ஆமா அது ரெண்டுமே இப்போ வந்து இந்த மெயின்க்கு நம்ம கொடுக்குற இன்புட் வந்து அதுக்கு ஸ்டேட் ஃபைல் இருக்குது நம்ம அதுல ஒரு காப்பி போயிட்டு திருப்பி வந்து கிரியேட் பண்ணது ஆமா இங்க வந்து எப்படி ப்ராசஸ் பண்ணுன்னு தான் கேக்குறேன் எனக்கு புரியல காப்ஸ் என்ன கிரியேட் பண்ணுச்சோ அது எல்லாமே காப்ஸ் இப்ப என்ன கிரியேட் பண்ண போகுது கிளஸ்டரே கிரியேட் பண்ண போகுது கிளஸ்டருக்குள்ள அதுக்குள்ள எல்லா காம்போனன்ட்ஸையும் பிளேஸ் பண்ண போகுது அந்த காம்போனன்ட்ஸ்க்குள்ள என்னென்ன அப்ளிகேஷன் வர போகுது எல்லா இன்ஃபர்மேஷனுமே அந்த S3 பக்கெட்ல தான் இருக்கும் ஓகே இப்போ கீபேர் பொறுத்த வரைக்கும் நம்ம EC2 மெஷின் கிரியேட் பண்ணும்போது கீபேர் கிரியேட் பண்ணோம் இல்லையா அப்ப அதுவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா தனியா நம்ம நீங்க கீபேர் இல்லாமலும் மெஷின் கிரியேட் பண்ணலாமே நம்மளா கொடுக்கிறது தான் அது அடிஷனல் கீபேர்ஸ் நீங்க யூசுவலா மெஷின் கிரியேட் பண்றப்ப கீபேர் இல்லனாலும் மெஷின் கிரியேட் ஆயிடும் ஆமா இப்போ அந்த ஆப்ஷன் வந்துருது பட் இல்ல இப்பத்துல இருந்தே இருக்கு பட் நம்ம கீப்பர் இல்லாம கிரியேட் பண்ண மாட்டோம் சோ இந்த இடத்துல நான் ஜஸ்ட் உங்களுக்கு கிரியேட் தான் பண்ண போறேன் கிளஸ்டர் தான் இப்போ கிரியேட் பண்ண போறோம் அந்த மெஷின்ஸ்க்குள்ள எல்லாம் போய் இண்டிவிஜுவலா லாகின் பண்ண போறது கிடையாது சோ அதனால அந்த ஸ்டெப் ஆப்ஷனல் நான் சொல்லி விட்டுட்டேன் ஆனா பண்ணிருக்கேன் ஓகே அந்த கீப்பரை யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா அதுக்குன்னு தனி கமாண்ட்ஸ் இருக்கு சோ காப்ஸ் வந்து கிளஸ்டர்ஸ் கிரியேட் பண்றப்போ இந்த கீஸை யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி நான் கொடுக்க முடியும் பட் அந்த ஆப்ஷனல் ஸ்டெப் கம்ப்ளீட்டா அதை நீங்க விட்டுருங்க அந்த ஸ்டெப் சோ டன் ஃபைன் சோ இப்போ ஃபைனலா நான் கிளஸ்டர் தான் கிரியேட் பண்ண போறேன் கமாண்ட் டு கிரியேட் அ கிளஸ்டர் காப்ஸ் கிரியேட் கிளஸ்டர் உங்க டெராஃபார்ம் பிளான்ன்ற கமாண்ட் என்ன அவுட்புட் கொடுக்கும் preview என்ன கிரியேட் ஆகும்ன்ற preview changes மட்டும் தான் காட்டும் அதேதான் காப்ஸ் பொறுத்த வரைக்கும் காப்ஸ் யூஸ் பண்ணி we are going to create a cluster create command கொடுத்தீங்கன்னா preview மட்டும் தான் காட்டும் அவுட்புட் எதுவும் வராது ஓகேவா பிளான் கமாண்ட் மாதிரி இந்த இடத்துல கிரியேட் கமாண்ட் சோ இப்போ நான் கொடுத்திருக்கிறதுக்கான அர்த்தம் என்ன காப்ஸ் யூஸ் பண்ணி நான் ஒரு கிளஸ்டர் கிரியேட் பண்ண போறேன் அது எந்த ஜோன்ல கிரியேட் ஆகணும் எந்த ரீஜன்ல கிரியேட் ஆகணும் US ஈஸ்ட் 1லயே நான் கிரியேட் பண்ண போறேன் நான் யூசுவலா எங்க கிரியேட் பண்ணுவேன் நான் சொன்னது வந்து US 2 யூஸ் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன் இப்போ 1 கொடுத்திருக்கோம் கிரியேட் ஆகுமா லைக் the question is லாகின் பண்றப்ப என்ன ரீஜன் கொடுத்தேன் 2 கொடுத்தேன் இப்போ இந்த இடத்துல எங்க கிரியேட் பண்ணனும்னு சொல்றேன் 1 கொடுத்திருக்கேன் கிரியேட் ஆகுமா ஆகும் ஏன்னா யூசருக்கு ஃபுல் பெர்மிஷன் தான் இருக்கு சும்மா அப்போதைக்கு லாகின் பண்றது மட்டும் தான் 2ன்ற ரீஜன்ல மத்தபடி அவருக்கு ஃபுல் ஆக்சஸ் இருக்கு ஓகேவா இப்போ 1ன்னு கொடுத்தாலும் எனக்கு கிரியேட் ஆகும் சோ நான் கொடுத்துக்க போறது 2 தான் நான் ஒரே ரீஜன் தான் யூஸ் பண்றேன் சோ 2A எந்த நேம்ல எனக்கு கிரியேட் பண்ணனும் டாலர் போட்டு வேரியபிள் பாஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னா என்விரான்மெண்ட் வேரியபிளா நான் ஒரு நேம் ஒன்னு பாஸ் பண்ணேன் இல்லையா mala.k8s.local சொல்லிட்டு அந்த பேர்ல தான் எனக்கு அது கிரியேட் ஆக போகுது ஓகே so let us see in case நீங்க ஒரே கிளஸ்டரை மல்டிபிள் ஜோன்ல லான்ச் பண்ணனும் அப்படின்னா here is the command அதே கமாண்ட் கமா போட்டு இன்னொரு ஜோன் சோ அப்படி கொடுத்தீங்கன்னா மல்டிபிள் ஜோன்ஸ்ல கிளஸ்டர் கிரியேட் ஆகும் நான் கொடுத்திருக்கிறது ஒரே ஒரு ஜோன் சோ நம்ம கமாண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் இவ்ளோ பெரிய அவுட்புட் வந்திருக்கு காப்ஸ் கிரியேட் கிளஸ்டர்னு கொடுத்ததுக்கு அப்புறம் அது என்னென்ன கிரியேட் ஆகும்ன்றத அவனே போட்டிருக்கான் பாருங்க ஆட்டோ ஸ்கேலிங் EBS வால்யூம்ஸ் IAM பெர்மிஷன்ஸ் கீபேர் அண்ட் நெட்வொர்க் லோட் பேலன்சர் ஆட்டோ ஸ்கேலிங் லோட் பேலன்சர்ஸ் செக்யூரிட்டி குரூப் VPC நெட்வொர்க்ஸ் எல்லாமே கிரியேட் ஆயிருக்கு
சோ இந்த கிளஸ்டர் நம்ம இன்னும் கிரியேட் பண்ணல, கிரியேட் ஆகுன்றதுக்கான ப்ரிவ்யூ கிடைச்சிருக்கு. கிரியேட் ஆனதுக்கு அப்புறம் உங்க AWS கன்சோல்ல போய் பாத்தீங்கன்னா எல்லா சர்வீசஸ்லயும் ஒன்னு கிரியேட் ஆயிருக்கும் ஃபார் Kubernetes கிளஸ்டர். கிளஸ்டருக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே கிரியேட் ஆயிருக்கும். ஓகே, சோ இப்போ நான் ஃபைனலா கிளஸ்டர் லான்ச் பண்றதுக்கு முன்னாடி என் கிளஸ்டரோட சைஸ் என்ன? நம்ம இன்னும் லான்ச் பண்ணல நம்ம கிளஸ்டர் இன்னும். சுஷ்மிதானா ட்ரெய்னரா? யார் இல்லையே எப்படி? சோ காப்ஸ் இது எல்லாமே கமெண்ட்ஸ். இது வரைக்கும் உங்களுக்கு காமிச்சிருக்கிறது ப்ரிவ்யூ சேஞ்சஸ், என்ன நடக்கும்ன்றது இந்த இடத்துல காமிச்சிருக்காங்க. ஓகேவா? சோ இதுக்கப்புறம் நம்ம கமெண்ட்ஸ் ரன் பண்ணி செக் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி கொஸ்டின் கேட்டிருந்தானே, என் கிளஸ்டருடைய சைஸ் என்ன? நீங்க கிளஸ்டர் வேணும்னு சொன்னீங்க, எந்த பேர்ல வேணும்னு கேட்டீங்க, எங்க கிரியேட் ஆகணும்னு சொன்னீங்க, எத்தனை மெஷின்ஸோட அது கிரியேட் ஆகணும்ன்றது நம்ம இன்னும் சொல்லல. உங்க கிளஸ்டருடைய சைஸ், அது என்ன கெப்பாசிட்டில இருக்கணும், எதுவுமே நம்ம இன்னும் சொல்லல. சோ அதை எடிட் பண்றதுக்கான கமெண்ட்ஸ் தான் அந்த லாஸ்ட் 4 லைன். ஓகேவா? சோ இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்க, டு லிஸ்ட் தி கிளஸ்டர்ஸ் யூ கேன் யூஸ் காப்ஸ் கெட் கிளஸ்டர் கமெண்ட். இந்த கமெண்ட் யூஸ் பண்ணி உங்களுக்கு என்ன கிளஸ்டர் கிரியேட் ஆக போதோ அந்த பேர் எல்லாமே நீங்க பாத்துக்கலாம். எடிட் கிளஸ்டர் அப்படின்னு கொடுத்தா மொத்த கிளஸ்டர்லயும் இப்ப டிஃபால்ட்டா இங்க என்னென்ன காமிக்குதோ அதுதான் கிரியேட் ஆக போகுது. பட் எனக்கு அதுல சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னா காப்ஸ் எடிட் கிளஸ்டர் கமெண்ட் கொடுத்து நான் எடிட் பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு இப்போதைக்கு நான் எடிட் பண்ண போறது ஒர்க்கர் நோடோட கவுண்ட் மட்டும்தான். ஒர்க்கர் நோட் எனக்கு 2 கிரியேட் ஆகணும். பை டிஃபால்ட் உங்களுக்கு கண்ட்ரோல் பிளேன்னா மாஸ்டர் நோட், கண்ட்ரோல் பிளேன்னா மாஸ்டர் நோட், நோட் இன்ஸ்டன்ஸ் குரூப் அப்படின்னா ஒர்க்கர் நோட். ஓகேவா? சோ நான் எடிட் பண்ண போறது இப்போதைக்கு ஒர்க்கர் நோட் எடிட் பண்றேன். மாஸ்டர் நோட் என்ன இருக்குன்றதையும் நான் காட்டுறேன். சோ காப்பி காப்ஸ் எடிட் இன்ஸ்டன்ஸ் குரூப் அண்ட் அது எந்த ரீஜன்ல இருக்கோ அந்த கமெண்ட் அப்படியே நான் பாஸ் பண்ணி ஓபன் பண்றேன். சோ இதுல என்ன காமிக்குது? காப்ஸ் எந்த இமேஜை யூஸ் பண்ண போகுது. நீங்க உங்க நோடுன்றது இட்ஸ் லைக் மெஷின் தானே, நோட்னா ஒண்ணும் இல்ல, அதே ஈஸி டு மெஷின் தான். ஈஸி டு மெஷின் என்ன கேரக்டரிஸ்டிக்ல கிரியேட் ஆகணும்ன்றது ஸ்பெசிபிகேஷன் இங்க கொடுத்துருக்கோம். அது எந்த இமேஜை யூஸ் பண்ணும் அண்ட் அது என்ன மெஷின் டைப்ல இருக்கணும், எவ்வளவு கவுண்ட்ல கிரியேட் ஆகணும்ன்றது எல்லாமே கொடுத்துருக்கு. T3 மீடியம் அப்படின்றது மினிமமா கிரியேட் ஆகக்கூடிய ஸ்பெக். நம்ம அதை மாத்திக்கலாம். பட் ஸ்டில் நான் T3 மீடியமே வச்சுக்கிறேன். லேட்டர் we can delete it. ஏன்னா இது ப்ரொடக்ஷன் கிரேட் கிளஸ்டர் அப்படின்றதுனால டிஃபால்ட்டாவே T3 மீடியம் தான் மினிமமா காட்டும். ஓகேவா? அண்ட் மேக்ஸிமம் சைஸ் எனக்கு இப்ப எத்தனை ஒர்க்கர் நோட் கிரியேட் ஆகும்? இப்ப நான் இதை ரன் பண்ணிருந்தா ஒரே ஒரு ஒர்க்கர் நோட் ஒரே ஒரு மாஸ்டர் நோடோட தான் வந்திருக்கும். பை டிஃபால்ட் 1 தான். இந்த கவுண்ட் நம்ம மாத்துறதா இருந்தா மாத்திக்கலாம். எனக்கு மினிமம் 2 ஒர்க்கர் நோட் என்னோட கிளஸ்டர்ல இருக்கணும். மேக்ஸிமம் 3 வரைக்கும் போகலாம். அது என்ன? ஆட்டோ ஸ்கேலிங் தான். ஓகேவா? எனக்கு 2 மெஷின்ஸும் கெப்பாசிட்டி ஃபுல் சம்திங் ஆகுது, 2 மெஷின்ஸ் எனக்கு ஓவர் அப்படின்னா இன்னொரு மெஷின் 3 மெஷின் வரைக்கும் என் கிளஸ்டர்ல மெயின்டைன் ஆகலாம் அப்படின்றது தான் மேக்ஸிமம் நோட். சோ அதையும் கொடுத்தாச்சு. சேவ் பண்ணிட்டு நான் வெளில வந்துடுறேன். இல்ல மேக்ஸிமம் சைஸ் 2ஆ, மினிமம் சைஸ் 3 கொடுத்திருக்கீங்க. மாறி இருக்குமா? மினிமம் 2. அது சேவே ஆகல எனக்கு. சரிப்பா, இங்க எரர் அடிக்குது. இங்க எரர் காமிச்சிச்சு எனக்கு உடனே. கிரியேட்டட். அதே மாதிரி நீங்க கண்ட்ரோல் பிளேன் ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா ஒண்ணுதான் இருக்கும். நம்ம சேஞ்ச் பண்றதுன்னா பண்ணிக்கலாம். பட் ஸ்டில் அதாவது ஆட்டோ ஸ்கேலிங் செட் பண்ணலாம். ஒரு மெஷின் தான் டிஃபால்ட்டா இருக்க போகுது. இன்கேஸ் அந்த ஒருத்தரும் டவுன்லோட் ஆயிட்டாங்கன்னா எனக்கு இன்னொரு மாஸ்டர் நோட் வரணும்ல, அதையும் ஆட்டோ ஸ்கேல் பண்ண முடியும். அந்த ஸ்கேலிங் நீங்க டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபைன். இப்போ எனக்கு எல்லாமே ஓவர். கிளஸ்டரை மட்டும் எனக்கு அப்டேட் பண்ணிட்டா, அப்டேட் கமெண்ட் கொடுத்தீங்கன்னா கிளஸ்டர் ரெடி. டெராஃபார்ம் பிளான், டெராஃபார்ம் அப்ளை கமெண்ட் கொடுத்தா எனக்கு அவுட் வரும். அதே மாதிரி இங்க அப்டேட் கமெண்ட் கொடுத்தா we can get the cluster. So இந்த கமெண்ட் யூஸ் பண்ணி we can launch the cluster. Cops update cluster அதே பேரு எஸ் கொடுத்து அட்மின் அப்படின்ற பர்மிஷன் கொடுத்தாதான் அது கிரியேட் ஆகும். இது கிரியேட் ஆக இன்னும் ஒரு 5 to 7 minutes ஆகும். இந்த கான்ஃபிகரேஷன் ஆட்டோமேட்டிக்கா அது கிரியேட் பண்ணிடுமா? அது ஆமா, நம்ம என்ன எடுத்துக்கோமோ எல்லா கான்ஃபிகரேஷனையும் எடுத்துக்கோம். இப்போ கிளஸ்டர் கிரியேட் ஆகுறது மட்டும் தான் பேலன்ஸ் இருக்கு. இட் should be ready in a few minutes.
சோ இது கொஞ்சம் கொஞ்சமா கிரியேட் ஆகுறத நீங்க பார்க்கலாம் அப்படின்னா உங்க கிளஸ்டர் இப்போதைக்கு பார்க்க முடியாது, கன்சோல்ல வேணா பார்க்கலாம். சோ இன்ஸ்டன்சஸ் கொஞ்ச நேரம் கழிச்சு இப்ப எத்தனை நோட் வந்திருக்கு? ஒரு மாஸ்டர் மெஷின், 2 ஒர்க்கர் நோட், இவங்களை ஆட்டோ ஸ்கேல் பண்றதுக்குன்னு ஆட்டோ ஸ்கேலர் வந்திருக்கும், லோட் பேலன்சர் வந்திருக்கும், ஆட்டோ ஸ்கேலிங் குரூப். நம்ம மாஸ்டர் மெஷின் எத்தனை கொடுத்தோம்? மினிமம் ஒண்ணுதான். மாஸ்டர் ஒண்ணுதான் கொடுத்தோம். மினிமம் தான் சாரி ஒர்க்கர் நோட் தான் 2 3 கொடுத்திருந்தோம். இது அந்த இடத்துல காமிக்கும். சோ அதே மாதிரி உங்க கிளஸ்டருக்குன்னு ஒரு லோட் பேலன்சரும் கிரியேட் ஆகும். பரவாயில்ல, உடனே கிரியேட் ஆகுது. லோட் பேலன்சரும் வந்திருக்கு. அண்ட் வேற என்னன்னா விபிசி கிரியேட் ஆயிருக்கும், செக்யூரிட்டி குரூப்ஸ், சப்நெட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிரியேட் ஆயிருக்கும். இந்த ஃபுல் ஆக்சஸ் கிடைக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம காப்ஸ்க்கு ஃபுல் ஆக்சஸ் கொடுத்தது. இல்ல இந்த பெர்மிஷன்ஸ் நீங்க செலக்டிவா கொடுத்திருந்தாலும் அது ஒர்க் அவுட் ஆகும். இந்த பெர்மிஷன்ஸ் கூட நீங்க செலக்டிவா கிரியேட் பண்ணி அந்த யூசருக்கு கொடுத்துருக்கலாம். எல்லாமே கிரியேட்டட் அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல காமிக்கும். சோ காப்ஸ் வேலிடேட் கிளஸ்டர், காப்ஸ் கெட் கிளஸ்டர்னு கொடுத்தீங்கன்னா என்னென்ன கிளஸ்டர் ரன் ஆயிட்டு இருக்குன்றத பார்க்கலாம், என்னென்ன கிரியேட் ஆகிருக்கு. காப்ஸ் கெட் கிளஸ்டர்னு கொடுத்தனா நம்ம என்ன கிரியேட் பண்றதுக்கு ரெடியா இருக்கோம் அப்படின்றத காட்டும். இந்த கிளஸ்டர் ரன்னிங்ல இருக்கா, ஏதாவது ரன் ஆகாம இருக்கா, டவுன்ல இருக்கான்றத பார்க்கணும்னா காப்ஸ் வேலிடேட் கிளஸ்டர், வேலிடேட் கிளஸ்டர்னு கொடுத்தா அது ரன்னிங்கா இல்லையன்றதை காட்டும். இன்னும் அது கிரியேட் ஆகல ஃபுல்லா, இப்பதான் ஒண்ணா கிரியேட் ஆகுது, அதனால வேலிடேஷன் ஃபெயில்டுன்னு வரும். ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னும் ஒரு 5 minutes கழிச்சு நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா கிளஸ்டர் இஸ் ரன்னிங் ஹெல்தி, லைக் இட் இஸ் ஹெல்தி அப்படின்ற மாதிரி நமக்கு அவுட்புட் காட்டும். சோ இந்த கிளஸ்டர் கிரியேஷன் நமக்கு எந்த மெத்தட் யூஸ் பண்ணாலும் சேம் கிளஸ்டர் தான் கிடைக்கும். கிரியேட் பண்ற மெத்தட் மட்டும்தான் பாக்கி. இப்ப கிளஸ்டருக்குள்ள என்னென்ன இருக்குன்றது தெரிஞ்சிருச்சா? அவ்வளவுதான். சோ அந்த கிளஸ்டரை கிரியேட் பண்றதுக்கு நீங்க எந்த மெத்தட் வேணாலும் யூஸ் பண்ணலாம், அவுட்புட் இதுதான் கிடைக்கும். இப்ப நம்ம மேனேஜ்டு கிளஸ்டர் EKS எடுத்தோம்னாலும் இதே மாதிரி எனக்கு இந்த பேர்ல இவ்வளவு சைஸ்ல கிளஸ்டர் வேணும்னு சொன்னா மட்டும் போதும், கிளஸ்டர் ரெடியா இருக்கும். சோ அதையும் நான் உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுறேன். சோ இப்ப இந்த கிளஸ்டர் ஆக்சஸ் பண்றதுக்கு எந்த யூசருக்கு பெர்மிஷன் இருக்கு? அட்மின், கியூப் அட்மின்க்கு மட்டும்தான் பெர்மிஷன் இருக்கு. இதே கியூப் அட்மின் லைக் இவர் ஒரு யூசர் தான், அதே யூசர் காப்ஸ் கிளஸ்டரும் மெயின்டைன் பண்ண போறாரு, EKS கிளஸ்டரும் மெயின்டைன் பண்ண போறாரு. அதாவது EKSல நம்ம ஒரு கிளஸ்டர் இப்ப கிரியேட் பண்ண போறோம். ரெண்டுத்தையுமே நான் பேரலா ஜஸ்ட் காமிக்கிறேன். கிரியேட் பண்றதுக்கு இவர் ஒரு IAM யூசரா நான் வச்சிருக்கேன், IAM யூசராவே லாகின் பண்றேன். சோ இன்னும் காப்ஸ் நமக்கு கம்ப்ளீட் அவுட்புட் கொடுக்கல, அது இருக்கட்டும். பேரலலி EKSல அமேசான் EKSல ஒரு கிளஸ்டர் நம்ம கிரியேட் பண்ணுவோம். சோ IAM யூசர் போயிட்டு, எதுக்கு இப்ப IAM யூசர் வரேன் அப்படின்னா இந்த யூசருக்கு கன்சோல் ஆக்சஸ் கிடையாது. நான் யூசரா தான் லாகின் பண்ண போறேன், கன்சோல்ல தான் லாகின் பண்ண போறேன். போயிட்டு EKS கிளஸ்டரை GUIல தான் உங்களுக்கு கிரியேட் பண்ணி காட்ட போறேன். சோ அதனால அவருக்கு கன்சோல் ஆக்சஸ் மட்டும் அதுல எனேபிள் பண்ணும். சோ இந்த கிரெடென்ஷியல்ஸ் இருக்கட்டும். பிரைவேட் விண்டோல ஒரு IAM யூசரா லாகின் பண்ணி, EKS பொறுத்த வரைக்கும் இன்னொரு விஷயம், அதாவது நார்மலாவே குபர்நெட்டிஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் என்னன்னா ரோல் பேஸ்ட் ஆக்சஸ் தான் இருக்குன்றத சொன்னேன். அது ரொம்ப இந்த இடத்துல ஸ்ட்ரிக்டா மெயின்டைன் ஆகும். எப்படின்னா எந்த யூசர் கிளஸ்டர் கிரியேட் பண்றாரோ அவரை தவிர அதை மெயின்டைன் பண்றதுக்கு யாருக்குமே இல்ல. இன்னைக்கு கிளாஸ் இல்லைன்னு சொன்னாங்கல்ல, வரவே இல்லையா? இன்னைக்கு கிளாஸ் இல்ல. ஆக்சுவலி நீங்க இங்க உட்காந்து பிராக்டிஸ் பண்றீங்களா? ஒன் செகண்ட். ஓகே, IAM யூசரா
ரூட் குள்ளேயும் போய் கிரியேட் பண்ணலாம். இது வந்து URL. யூசர் பேரு cube admin, பாஸ்வேர்ட், IAM யூசரா லாகின் பண்ணா வேற ஏதோ ரீஜியன்ல இருக்கு. ஸோ ரீஜன் ரீஜன் இந்த இடத்துல பிரச்சனை கிடையாது, ஏன்னா அந்த யூசருக்கும் ஃபுல் ஆக்சஸ் தான் இருக்கு. பட் ஸ்டாக்ஹோம் ரீஜியன்ல எல்லாமே அவைலபிளா இருக்குமான்றது எனக்கு தெரியல. என்ன எல்லாமே அவைலபிளா இருக்குமா? ரிசோர்சஸ், இப்போ ரிசோர்சஸ் ஒரு ரீஜன்ல கிடைக்கிறது எல்லா ரீஜன்ல கிடைக்கும்ன்றது கிடையாது. ஸோ ஒரு ரீஜன்ல இருக்கும், ஒரு ரீஜன்ல இருக்காது, அந்த மாதிரி கூட ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ அதனால நான் ஸ்டாக்ஹோம்ல கிரியேட் பண்ணல, யூஸ்வலா எடுக்கிற மாதிரி ஒஹாயோலயே கிரியேட் பண்ணிக்கிறேன். எஸ், அந்த பாயிண்ட் தான். சோ எந்த யூசர் கிளஸ்டர் கிரியேட் பண்றாரோ அந்த யூசருக்கு மட்டும்தான் எண்ட் டு எண்ட் ஆக்சஸ் இருக்கும். அட்மின் ஆக்சஸ் உள்ள யூசரால மட்டும் அதை ஆக்சஸ் பண்ண முடியும். இன்னொரு விஷயம், இப்ப நான் ஐஏஎம் யூசரா ஒரு கிளஸ்டர் கிரியேட் பண்ண போறேன். ஐஏஎம் யூசருக்கும் ஃபுல் பெர்மிஷன் தான் இருக்கு, ரூட் யூசருக்கும் ஃபுல் பெர்மிஷன் தான் இருக்கு. ரூட் யூசருக்கு அந்த கிளஸ்டர் ஆக்சஸ் பண்ற பெர்மிஷன் கிடைக்குமா? கிடைக்காது. அவரால் எதுவுமே டெலிட் பண்ண முடியாது. அக்சஸ்னா பார்க்கலாம், ரீட் பெர்மிஷன் இருக்கும், பட் அது அக்சஸ் பண்ற பெர்மிஷன் இருக்காது. கனெக்ட் பண்ண முடியாது, டெலிட் பண்ண முடியாது, அதுல எந்த ஒரு டிப்ளாய்மெண்ட்மே பண்ண முடியாது. ரூட்டா இருந்தாலும் அவருக்கு பெர்மிஷன் கிடையாது. எந்த யூசர் கிரியேட் பண்ணாங்களோ அதை மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண, அவர் மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும். அததான் ரோல் பேஸ்ட் ஆக்சஸ் கண்ட்ரோல் அப்படின்னு நம்ம டெக்னிக்கலா குபர்நெட்டிஸ்ல சொல்வோம். சோ அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க அந்த பாயிண்ட். டன். So let me open EKS, Elastic Kubernetes Service. So add cluster, create cluster, clusterக்கு ஒரு பேரு. So EKS and எந்த version of Kubernetes உங்களுக்கு வேணுமோ அந்த version, default-ஆ latest 1.27 தான் இருக்கு, அதே எடுத்துக்கிறோம். And cluster service role. What is meant by service role? நார்மலா சர்வீஸ் ரோல்னா என்ன அப்படின்னா, அந்த சர்வீஸ்க்கு தேவையான டிஃபால்ட் பர்மிஷன், சர்வீஸ்க்கு தேவையான நார்மல் டிஃபால்ட் பர்மிஷன் சில சர்வீசஸ்க்கு இருக்காது. சோ அதே மாதிரி இப்ப இந்த கிளஸ்டர் EKS உடைய வேலை என்ன? டு கிரியேட் அ கிளஸ்டர். EKS சர்வீஸோட வேலை என்ன? கிளஸ்டர் கிரியேட் பண்ணி மேனேஜ் பண்ணணும், அவ்வளவுதான் அந்த சர்வீஸோட வேலை. அந்த டிஃபால்ட் பர்மிஷன் அதுக்கு இருக்காது. சோ அதை கிரியேட் பண்றதுதான் கிளஸ்டர் சர்வீஸ் ரோல்னு சொல்லுவாங்க. நீங்க ஆல்ரெடி கிரியேட் பண்ணிருந்தா அட்டாச் பண்ணிக்கலாம், இல்லனா இப்ப நான் கிரியேட் பண்றப்போ அந்த டிஃபால்ட் பெர்மிஷன் தன்னாலே கிரியேட் ஆகும். லெட் மீ ஷோ யூ. நான் எதுவும் கிரியேட்லாம் பண்ணல, ரோல்லாம் எதுவும் கிரியேட் பண்ணல, பெர்மிஷன் அதுக்கு இப்ப கிடைக்கும். லெட்ஸ் செக். ஓகே, நான் கிரியேட் பண்ணியே ட்ரை பண்ணி பார்க்கறேன். IAM-ல போயிட்டு ரோல்ஸ், எந்த சர்வீஸ்க்கு பெர்மிஷன் தரணும்னா EKS, சோ இங்க என்ன பெர்மிஷன் தேவைப்படுது? செலக்ட் தி IAM role to allow the Kubernetes control plane to manage AWS resources on your behalf. சோ அப்ப என்ன பெர்மிஷன் கொடுக்கலாம் அப்படின்னா, சோ இந்த பெர்மிஷன் EKS service roleன்றதுதான் allow EKS to manage clusters on your behalf. அதேதான் அந்த இடத்துல கேட்டிருந்த பெர்மிஷனும். சோ அதனால நான் இந்த பெர்மிஷனை வச்சு நான் கிரியேட் பண்றேன், லைக் இந்த ரோலை வச்சு கிரியேட் பண்றேன். யூஸ் கேஸ் என்ன கிடைச்சிருக்கு? சர்வீஸ் ரோல் கிடைச்சிருக்கு. நம்ம அதையே எடுத்து அட்டாச் பண்ணிக்கலாம்.
ஸோ அந்த கிளஸ்டர் பாலிசி எனக்கு சர்வீஸ் ரோல் அப்டேட் ஆக மாட்டேங்குது. ஸோ அதனால ஐம் கிரியேட்டிங் அனதர் பர்மிஷன் EKS கிளஸ்டர் பாலிசி. அதுல அட்மின் ஆக்சஸ் கொடுத்து நான் கிரியேட் பண்ணிக்க போறேன். ஸோ இது ஏன் அப்படின்னா இது நார்மல். இப்ப நான் கொடுத்துருக்கிற பெர்மிஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க EKS கிளஸ்டர் மற்ற சர்வீசஸ் ஆக்சஸ் பண்றதுக்கான பெர்மிஷன், நாட் ஓன்லி கிளஸ்டர் கிரியேஷன். ஸோ மேனேஜ் பண்றதுக்கு மற்ற சர்வீசஸையும் இப்ப எப்படி நம்ம காப்ஸ்க்கு வந்து மற்ற சர்வீசஸ் ஆக்சஸ் பண்றதுக்கு பெர்மிஷன் கொடுத்தோம் டு கிரியேட் அ கிளஸ்டர், அதே மாதிரி அந்த பெர்மிஷன் வச்சு நான் இப்போ கிரியேட் பண்றேன். ஸோ அட்மின் ஆக்சஸ் டோட்டலா எனேபிள் பண்ணிக்கிறேன். இப்ப இந்த பெர்மிஷனுக்கு கீழே இந்த பாலிசிக்கு கீழே அட்மின் ஆக்சஸ் அண்ட் EKS கிளஸ்டர் பாலிசி ரெண்டுமே நான் சும்மா உங்களுக்கு எனேபிள் பண்ணி காமிச்சிருக்கேன். எனக்கு அந்த சர்வீஸ் ரூல் வந்து அப்டேட் ஆகல. ஸோ அதனால ஐம் யூசிங் அனதர் பாலிசி. நெக்ஸ்ட் ஸோ அதுக்கு தேவையான நெட்வொர்க் எனக்கு டிஃபால்ட் நெட்வொர்க்லேயே கிளஸ்டர் கிரியேட் ஆகணும், டிஃபால்ட் சப்நெட்ஸ், அதுக்கான செக்யூரிட்டி குரூப்ஸ். இப்போதைக்கு டம்மி செக்யூரிட்டி குரூப் தான் கொடுத்துருக்கேன். நார்மலா 3 போர்ட் தான் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ இது ஒரு பப்ளிக் கிளஸ்டர். ஸோ API சர்வர், ஆடிட், அத்தன்டிகேட்டர், கண்ட்ரோலர் மேனேஜர், ஸ்கெடியூலர் இது எல்லாமே இப்ப டிஃபால்ட்டா உங்களோட அமேசானே கான்ஃபிகர் பண்ணி கொடுத்துரும். அதனுடைய லாக்ஸை நம்ம கலெக்ட் பண்ணணும். லாக்ஸ்னா என்ன? API சர்வர் என்ன ஒர்க் பண்ணுச்சு, என்ன ஈவென்ட் பண்ணுது, எங்கேயாவது ஃபெயில் ஆயிருக்கா, எங்கேயாவது டவுன் ஆயிருக்கா, அந்த லாக்ஸை கலெக்ட் பண்றதுக்கு இந்த லாகிங்கை நீங்க எனேபிள் பண்ணிக்கலாம். எனேபிள் பண்ணீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தருடைய லாக்ஸும் உங்களுடைய கிளவுட் வாட்ச்ல ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ எனக்கு இப்போதைக்கு இது தேவையில்லை, இதான் இங்க கொடுத்துருக்கோம். ஸோ அந்த லாக்ஸை யூஸ் பண்ணி இன்கேஸ் ஏதாவது ப்ராப்ளம்னா நம்ம ஐடென்டிஃபை பண்ணி ரெக்டிஃபை பண்ணிக்க முடியும். ஸோ இது எல்லாமே டிஃபால்ட்டான காம்பனன்ட்ஸ் ஆட்டோமேட்டிக்கா கான்ஃபிகர் ஆகும். அவ்வளவுதான். கிளஸ்டர் கிரியேட்டட் வித் ஒன் மாஸ்டர் நோட். ஸோ டிஃபால்ட்டாவே கிளஸ்டர் கிரியேட் ஆகும்போது மாஸ்டர் நோடோட வந்துடும். இப்போ இதுல எத்தனை ஒர்க்கர் நோடு வேணுமோ நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், கிரியேட் பண்ணிக்கலாம். கிளஸ்டர் ரெடியான பிறகு கம்ப்யூட்ல போயிட்டு உங்களுக்கு எத்தனை நோட்ஸ் வேணுமோ நீங்க ஆட் பண்ணிக்கலாம். அதாவது ஒர்க்கர் நோட்ஸை நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு கிளஸ்டர் ரெடி, மாஸ்டர் ரெடி. அதாவது அந்த API சர்வர்லாம் வரக்கூடிய மாஸ்டர் சர்வர் ரெடி. அதுக்கு கீழே உங்களுக்கு ஒர்க்கர் நோட் எத்தனை கவுண்ட்ல வைக்கணுமோ நீங்க இந்த இடத்துல கிரியேட் பண்ணிக்கலாம். அதாவது எனக்கு லினக்ஸ் மெஷின்ல இத்தனை ஒர்க்கர் நோட் வேணும், இந்த T2 மைக்ரோ T2 மீடியம்ல வேணும்ன்ற மாதிரி நீங்க அதை கிரியேட் பண்ணி அட்டாச் பண்ணிக்கலாம். அது கிளஸ்டர் கிரியேட் ஆனாதான் நடக்கும். கிளஸ்டர் இன்னும் கிரியேட் ஆகல. ஸோ parallelly நம்மளுடைய காப்ஸ் கிளஸ்டரையும் செக் பண்ணி பார்க்கலாம். காப்ஸ் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ண கிளஸ்டர் அப்படின்றதுனால காப்ஸ் validate என்னதுச்சு? So master node, worker nodes ready, your cluster is ready, it is running healthy அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. ஸோ அவ்வளவுதான். இப்ப இந்த கிளஸ்டருக்குள்ளதான் நம்ம அப்ளிகேஷன்ஸ் எப்படி லான்ச் பண்ண போறோம், அது எப்படி எக்ஸ்போஸ் பண்ண போறோம்ன்றது இன்னும் அடுத்தடுத்த செஷன்ஸ்ல நம்ம ஒண்ணா பார்க்கணும். ஓகேவா? கிளஸ்டர் வந்து இப்போ நம்ம உபுண்டு மெஷின் கிரியேட் பண்ணும்போது கிரியேட் ஆயிருக்கணும் இல்லையா? ஏன் நீங்க இதுல போய் கிரியேட் பண்றீங்க? நம்ம என்ன ரீசன் தெரிஞ்சுக்கலாமா? உபுண்டு மெஷின் கிரியேட் ஆகும் போதா எப்படி? அதுல ஒர்க்கர் நோடு மாஸ்டர் நோட் மட்டும் கிரியேட் ஆகும் உபுண்டுல. நான் ரெண்டு டிஃபரெண்ட் மெத்தடுமே காட்டிருக்கேன். நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டீங்களா? அங்கே பாருங்க. நான் வந்து ஆட்டோமேட்டட் கிளஸ்டர் கிரியேஷன் மெத்தட் காப்ஸை யூஸ் பண்ணி தனியா கிரியேட் பண்ணி காமிச்சிட்டு இருக்கேன். EKSல போய் நான் கிரியேட் பண்ணி காமிச்சிட்டு இருக்கேன் தனியா. அமேசான்லயும் நம்ம காமிக்க முடியும்னு காமிச்சேன். அப்போ காப்ஸ் மூலமா கிரியேட் பண்ணது வந்து கிரியேட் ஆயிடுச்சா? அது பார்க்க கிரியேட் ஆயிடுச்சு. அது எல்லாமே தனித்தனியா இருக்கு. இன்டர் கனெக்ட் பண்ணதுதான் காப்ஸோட வேலை. இப்போ கிளஸ்டருக்கு தேவையான லோட் பேலன்சர் இங்க இருக்கு, mole.k8s.local. உங்க கிளஸ்டருக்குள்ள இருக்கக்கூடிய மெஷின்ஸ் இங்க இருக்கு பாருங்க. ஆமா, அது பார்த்தேன். ஓகே. இது எல்லாம் நெட்வொர்க்ஸ் எல்லாமே தனித்தனியா இருக்கு. இப்போ உங்க S3 பக்கெட்டை ஓபன் பண்ணி பார்த்தா mole.k8s.local அதை யூஸ் பண்ணி அதெல்லாம் இன்ஃபர்மேஷன் இதெல்லாம் ஸ்டோர் பண்ணிருக்கு. இன்னும் ஆரம்பிக்கல. ஓகே, இது வந்து ஆட்டோமேட்டிக் கிரியேட் ஆவறது. ஓகே. நீங்க இப்போ பண்ணது வந்து மேனுவலா பண்றீங்க. இப்ப கடைசியா பண்ணது மேனுவலா பண்ணது. மேனுவலா EKS சர்வீஸ்ல போய் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே. So இது once கிரியேட் ஆன பிறகு
கம்ப்யூட்டர்ல போய் ஆட் பண்ணுவோம். இந்த ரிசோர்சஸ் இதெல்லாம் யாருன்றது தான் நம்ம வந்து அடுத்தடுத்த செஷன்ல படிக்க போறது. பட் எல்லாமே காப்ஸ் தான் நான் காட்ட போறேன். இகேஎஸ்ல ஜஸ்ட் கிரியேஷன் தான் காமிச்சிருக்கேன். டெப்தா படிக்கிறதுக்கு நமக்கு காப்ஸ் ஓகேவா இருக்கும்னு சொன்னேன் இல்லையா? சோ காப்ஸை யூஸ் பண்ணி மத்த கான்செப்ட்ஸையும் நம்ம படிக்க போறோம். டன். சோ இப்போ இந்த கிளஸ்டர்ல பாத்தீங்கன்னா நம்ம இகேஎஸ் கிளஸ்டரும் கிரியேட் பண்ணிருக்கோம், காப்ஸ் கிளஸ்டரும் கிரியேட் பண்ணிருக்கோம். இகேஎஸ்ல ரெடி ஆயிட்டு இருக்கு. இப்போ நான் கிரியேட் பண்ண இந்த காப்ஸ்ல நம்ம யூஸ் பண்ண மெஷினுடைய ஸ்பெசிபிகேஷன் T3 மீடியம் அதை அப்படியே ரன் பண்ண விட்டீங்கன்னா எல்லாமே சார்ஜ் ஆயிடும். சோ அதனால ஒன்ஸ் கிளஸ்டர் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் ஓகே அப்படின்னா டெலீட் பண்ணிடுங்க. சோ டெலீட் பண்றதுக்கான கமெண்ட் காப்ஸ். சோ இன்னைக்கு கிளாஸ்ல நான் கிரியேஷன் மட்டும் தான் காமிச்சிருக்கேன். நெக்ஸ்ட் கிளாஸ்ல கிளஸ்டர் கிரியேட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம அதுக்குள்ள என்னென்ன ஒர்க் பண்ணுவோன்றத ஒன் பை ஒன் பார்க்க வேண்டியது இருக்கு. சோ இந்த கிளஸ்டர் நான் டெலீட் பண்ணிடுறேன். காப்ஸ் delete cluster hyphen hyphen name is equal to உங்க கிளஸ்டருடைய பேரு followed by இது யாருடைய சப்போர்ட்ல தான் ரன் ஆயிட்டு இருக்கு? காப்ஸ்ல தான் கிரியேட் ஆச்சு. இப்போ அந்த கிளஸ்டர் இன்ஃபர்மேஷன்லாம் எங்க இருக்கு? S3 state files S3 ல தான் இருக்கு. அந்த S3 ரெஃபரன்ஸா கொடுத்து தான் delete பண்ணனும். சோ hyphen hyphen state file எங்க இருக்குன்னா S3 ல கோலன் ஸ்லாஷ் ஸ்லாஷ் உங்க பக்கெட்டோட பேரு பேர் இருக்கு இல்லையா? with reference to உங்க S3 bucket. பக்கெட் delete ஆகாது, பக்கெட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஃபைல்ஸும் delete ஆயிடும். ஓகேவா? and finally hyphen hyphen s கொடுத்தா தான் delete ஆகும். so delete cluster. ஒன்னொன்னா என்னென்ன கிரியேட் பண்ணச்சோ எல்லாத்தையுமே end to end அதை delete பண்ணி உங்க அக்கௌண்ட்டை கிளியர் ஆக்கிடும். இதே இப்ப சொல்றேன்னா உங்களுக்கு பிராக்டிஸ் பண்றப்ப நீங்க அப்படியே விட்டுருவீங்க கிரியேட் பண்ணி, அது சார்ஜ் ஆகும் ரொம்ப. ஏன் அப்படின்னா ஓகே நாட் ஓன்லி ஃபார் என்ன சொல்றது T2 மீடியம்காக மட்டும் கிடையாது, உங்க மெஷின்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டோரேஜஸ் அப்படி எவ்வளவு ஜிபி 120 GB வந்து நம்ம கிளஸ்டருக்குள்ள இருக்கக்கூடிய ஒர்க்கர் நோட்ஸ் யூஸ் பண்ணும். இது சார்ஜ் ஆகும், இதுக்காகவும் தான் டெலீட் பண்றது. ஓகே இப்போ நீங்க கிளஸ்டர் இருக்கிறது டெலீட் பண்ணிட்டீங்க, கிரியேட் பண்ணதும் அதுல இருந்து கிரியேட் காப்ஸ்ல இருந்து கிரியேட் பண்ணி டெலீட் பண்ணிட்டீங்க காப்ஸ்ல இல்லையா? இருந்து காப்ஸ் யூஸ் பண்ணி கிரியேட்டும் பண்ணிட்டேன், காப்ஸ் யூஸ் பண்ணி டெலீட்டும் பண்ணிட்டேன். காப்ஸ் ஆக்சஸ் பண்றதுக்கு நான் சாரி கிளஸ்டர் ஆக்சஸ் பண்றதுக்கு இந்த மெஷின்ல தான் இவ்வளவு நேரம் நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். ஓகேவா? இந்த மெஷினை யூஸ் பண்ணி நம்ம கிரியேட் பண்ணதை இந்த மெஷின்ல இருந்து காப்ஸை யூஸ் பண்ணி ஐ ஹவ் டெலீட்டட். இப்போ இதே மெஷினை யூஸ் பண்ணி என்னால இன்னொரு கிளஸ்டரும் கிரியேட் பண்ண முடியும். இது ஜஸ்ட் ஒரு மோட் தான், சாரி ஒரு பிளாட்ஃபார்ம் தான் டு கிரியேட் அ கிளஸ்டர் அண்ட் டு இன்டராக்ட் வித் தி கிளஸ்டர். சோ எத்தனை கிளஸ்டர் வேணாலும் நம்ம அதை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கலாம். ஏன்னா இதுக்குள்ளதான் எனக்கு காப்ஸும் இருக்கு, kubectலும் இருக்கு. இன்னொரு கிளஸ்டர் எனக்கு லான்ச் பண்ணி கொடுத்துரும். இந்த கிளஸ்டர் எதுக்கு இப்போ நீங்க கிரியேட் பண்ணீங்க? அதான் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. EKS இது வந்து EKS சர்வீஸ்ல போய் நம்ம ஒரு புது கிளஸ்டர் கிரியேட் பண்றோம். டிஃபரண்ட் மெத்தட். பட் இது வந்து இதுலயே வந்து நம்ம காப்ஸ் மூலமா kubectl மூலமா ரெண்டுமே நம்ம அக்சஸ் பண்ண முடியல அந்த கிளஸ்டர் மூலமா. EKS ஓடது மட்டும் தான் பார்க்க முடியும். ஓகே ஓகே. இப்போ EC2 சர்வீஸ்ல போய் நீங்க ஒரு மெஷின் கிரியேட் பண்றீங்கன்னா அது மட்டும் தானே உங்களுக்கு லிஸ்ட் ஆகுது. அந்த ஆமா, மாதிரி இப்போ யூஸ் பண்ணி கிரியேட் பண்ண ஒரு கிளஸ்டர். இந்த கிளஸ்டர்ல நம்ம எப்படி யூஸ் பண்றது? இந்த கிளஸ்டர் நம்ம இத எப்படி யூஸ் பண்ணுவோம்? இதுதான் அந்த இடத்துல உள்ள டிஃபரன்ஸ். இப்போ நம்ம மாஸ்டர் மெஷின் சாரி காப்ஸை யூஸ் பண்ணும்போது எனக்கு என்டையரா அதுக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதுக்குள்ள இருக்கக்கூடிய காம்போனன்ட்ஸ் எல்லாத்தையுமே எனக்கு கான்ஃபிகர் பண்ணி கொடுத்துருச்சு. API சர்வர் எதுவுமே நம்ம இன்ஸ்டால் பண்ணல. அதே மாதிரி அமேசான்ல ஒரு சர்வீஸ் இருக்கு EKS யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான கிளஸ்டர் வித் ஆல் Kubernetes காம்போனன்ட்ஸ் கவர் ஆகி வந்துரும். நீங்க அதுல எத்தனை மெஷின் வேணும்ன்றதை மட்டும் சொன்னா போதும். ஓகே, லைக் காப்ஸ் மாதிரி தான் அதுவும். இது வந்து நம்ம த்ரூ தி கன்சோல் மூலம் பண்றது, அது வந்து நம்ம சேலிங் பண்றோம். அதேதான். லைக் மேனுவல் இன்வால்வ்மென்ட் அவ்வளவு இருக்காது டு கான்ஃபிகர். ஓகே, பட் நம்ம ஏதாவது ஒரு மெத்தட்ல பண்ணா போதும். ஆமா கரெக்ட். இது உங்களுக்கு கிரியேட் ஆயிடுச்சுனா கம்ப்யூட் சொல்லுங்க. ஏதாவது ஃபாஸ்ட்னஸ் ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்குமா ரெண்டுத்துக்கும்? அப்படி அது கிடையாது இல்லையா? காப்ஸ்க்கும் இதுக்கும் டிஃபரன்ஸ் ஏதாவது ஃபாஸ்டா இருக்குமா? இல்ல கிரியேட் பண்ற மெத்தட் மட்டும் தான் டிஃபரன்ஸ். இந்த எல்லாத்துக்குமே காப்ஸ்க்கு மட்டும் இல்ல,
இங்க நான் கொடுத்த எல்லா மெத்தட்ஸ்க்குமே எந்த மெத்தட்ல பண்றோம்ன்றது அவுட்புட் ஒண்ணுதான் ஓகே ஓகே. ஒரு கிளஸ்டர். எதுக்காக நான் இது கேட்குறேன்னா, லென்ஸ்ன்னு சொல்லிட்டு நாங்க யூஸ் பண்றோம். அதுல வந்து ஆமா பாத்தீங்கன்னா, ஃபாஸ்ட்டாவே ஒர்க் ஆகுது அது. லைக் சிஎல்ஐ விட ரொம்ப ஃபாஸ்ட்டாவே இருக்குது. கிரியேட் ஆமா பண்றது, டெலீட் பண்றது, ரீக்ரியேட் பண்றது எல்லாமே வந்து. இங்க போறது எதுக்காக அப்படின்னா கிரியேஷன் அந்த மேனேஜ்மெண்ட்டுக்காக மட்டும்தான் போறது. சோ ஃபாஸ்ட்னு எடுத்தா நிறைய விஷயங்கள் இருக்கு. காப்ஸ்மே ஃபாஸ்டா தான் இருக்கும். ஓகே. காப்ஸ்க்கு அப்புறம் ரியல் டைம்ல லென்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. கரெக்ட். ஃபைன். சோ இது மட்டும் பாத்துருவோம். சரி ஓகே, இத வேணா நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு வரீங்களா? ஒண்ணுமே இல்ல, கிளஸ்டர் கிரியேட் ஆயிடும். இகேஎஸ் ஈஸியா பண்ணலாம். அதுலயும் வந்து நீங்க ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இகேஎஸ் கிளஸ்டர் கிரியேட் ஆயிடும். கம்ப்யூட்டர்ல போயிட்டு நோட் குரூப்னு சொல்லி ஆட் நோட் குரூப் கொடுத்தீங்கன்னா மெஷின்ஸ் தான் கேட்கும். அதாவது எத்தனை மெஷின் தேவை. அது இப்ப நான் என்னென்ன கொடுத்தேன், காப்ஸ்ல போயிட்டு ஃபைலை எடிட் பண்ண T3 தெரியுமா எனக்கு? மீடியம். மீடியம் T3 மீடியம் அந்த மாதிரி கொடுத்துருக்கோம். T2 மைக்ரோ கொடுத்தே கிரியேட் பண்ணிக்கோங்க. இது ஃப்ரீ டயர் தானே. T2 மைக்ரோன்னு கொடுத்து எனக்கு இத்தனை மெஷின் வேணும்ன்றத சொன்னீங்கன்னா கிளஸ்டர் கிரியேட் ஆயிடும். அதுல ஒரே ஒரு பெர்மிஷன் மட்டும் எனேபிள் பண்ணணும். இப்ப நான் இதுக்கு இகேஎஸ் கிளஸ்டர் வந்து மத்த சர்வீசஸ் ஆக்சஸ் பண்ணலாம்னு சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி EC2 ஆக்சஸ் பண்ணாதானே நோட்ஸ் எடுக்க முடியும். நோடு மெஷின்ஸை கிரியேட் பண்ண ஆ. முடியும். அந்த பெர்மிஷனை மட்டும் நீங்க எனேபிள் பண்ண வேண்டியது இருக்கும். சோ அதுதான் நான் காட்டிடலாம்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, சோ ஆட் நோட் குரூப் நானே கிரியேட் பண்ணிட்டேன். இகேஎஸ் நோட் குரூப் இதுதான் அந்த பெர்மிஷன். இது என்ன அப்படின்னா நம்ம ஐஏஎம்ல போயிட்டு நோட்ஸ் ஆட் பண்றதுக்கான பெர்மிஷனை மட்டும் எனேபிள் பண்ணணும். ரோல்ஸ் கிரியேட் ரோல் அகைன் இகேஎஸ் இருக்கா நோட் குரூப்புக்கான பர்மிஷன். இது ஃபர்ஸ்ட் கிளஸ்டர் கிரியேட் பண்றதுக்கு பர்மிஷன் கொடுத்தேன். இது நோட் குரூப்புக்கான பர்மிஷன். அதை கொடுத்து கிரியேட் பண்ணிக்கலாம். எதுவுமே காட்ட மாட்டேங்குதே. ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா காமிக்க நினைக்கிறது. கிரியேட் ஆக்ஷன் பாருங்க. அது கிரியேட் ஆயிடுச்சு. கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனா இது சர்வீஸ் ரோலாவே எல்லாமே கிரியேட் ஆயிடுது. இதை மாறி அப்போ செலக்ட் பண்ணுங்க. இகேஎஸ் service role. இல்லைன்னா நாளைக்கு கூட அது நம்ம அது அடுத்த நாள் கூட பார்க்கலாம். அது ஒரு சின்ன பெர்மிஷன் மட்டும் தான். சரி, அதை எனேபிள் பண்ணிட்டா காமிச்சிடலாம். ஒரு நிமிஷம் ரெஃப்ரெஷ் பண்ணாதான் சரி சம்டைம் ஓகே, டிலீட் ஆகும். நோட் ஆட் பண்றது மட்டும் நான் நெக்ஸ்ட்ல காட்டுறேன். ஓகேவா? ஓகே சோ நோட் குரூப் அந்த பெர்மிஷன் இஷ்யூ சர்வீஸ் ரோலாவே எல்லாமே இருக்கு. நம்ம இதை எப்படி மாத்திடலாம்ன்றதை நான் செக் பண்ணி சொல்றேன். ஓகே டன் ஃபைன். சோ கிளஸ்டரையும் டெலீட் பண்ணிடுங்க. இதுக்குள்ள நோடு கிடையாது இப்போதைக்கு, நான் நோடே ஆட் பண்ணல. கிரியேட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா டெலீட் பண்றது நெக்ஸ்ட் இதுல நான் காமிச்சுக்கிறேன் கிரியேட் பண்ணி. ஃபைன். நான் இது எனக்கும் சார்ஜ் ஆகுன்றனால நான் டெலீட் பண்ணிடுறேன். ஃப்ரெஷ்ஷாவே கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே ஃபைன். Let's stop recording. Yeah, thanks.